सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे நமः. இந்த கீதையினுடைய 10வது அத்தியாயம் பகவானுடைய ஒவ்வொரு விபூதிகளாக கொஞ்சம் விஸ்தாரமாகவே பார்த்து வருகின்றோம். கிட்டத்தட்ட 21 விபூதிகள் பார்த்தோம். நேற்று பிருகு மகரிஷியினுடைய பெருமையை பார்த்தோம். அதே போன்று ஓம்காரத்தினுடைய பெருமை, ஜப யஜ்ஞத்தினுடைய பெருமை, அப்புறம் மலைகளில் அசைவற்று இருக்கக்கூடிய மலைகளில் நான் இமயமாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார். இதுவரைக்கும் நேற்று பார்த்தோம். அடுத்து 26வது ஸ்லோகம் பார்ப்போம். அஸ்வத்த சர்வ விருக்ஷாணாம் தேவர்ஷீணாம் ச நாரதஹ கந்தர்வாணாம் சித்ரரதஹ சித்தானாம் கபிலோ முனிஹி. இது 22வது விபூதி. இந்த ஸ்லோகத்தில் 4 விபூதிகளை சொல்கிறார். சர்வ விருக்ஷாணாம் அஸ்வத்தக அப்படின்னு. எல்லா விருஷங்களிலும் நான் எதுவாக இருக்கின்றேன் என்றால் அஸ்வத்தம். அஸ்வத்தம்னா என்ன மரம்? அரச மரம். அரச மரமாக நான் இருக்கின்றேன். அது ரொம்ப பிரத்யேகமான ஒரு விருட்சம். அது ரொம்ப பவித்திரமான ஒரு விருட்சம் கூட. அப்படி பெரும்பாலும் இந்த விருட்சத்தினுடைய அந்த பெயரே நல்ல பெயர் தான். ஸ்வ அப்படின்னா நாளைன்னு அர்த்தம். அஸ்வன்னா எது நாளைக்கு இல்லாமல் போகுமோ அப்படி. ஆனால் இந்த மரம் தான் ரொம்ப நீண்ட ஆயுளுடைய விருட்சம். இது எத்தனையோ வருடங்களாக இருக்கக்கூடிய விருட்சம். இருந்தாலும் கூட இதுக்கு அஸ்வம்னு பெயர். அப்படி பொதுவாக நம்முடைய கீதையிலேயே ஆகட்டும், உபநிடதங்களிலெல்லாம் ஆகட்டும், இந்த அஸ்வத்தம்ங்கிற இந்த விருட்சத்தை நம்முடைய சம்சாரத்திற்கு உருவகமாக சொல்வார்கள். இந்த சம்சாரம் ஏதோ நீண்ட நாட்கள் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் விசாரித்து பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடும், இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்டது தான் இந்த சம்சாரம். அதனால அஸ்வன்னா எது நாளைக்கு இல்லையோ அப்படின்னு கூட ஒரு அர்த்தம் சொல்வார்கள். அதை காட்டிலும் இந்த விருட்சத்திற்கு இன்னொரு பெருமை, இதை யாரும் விதை போட்டெல்லாம் இதை வளர்க்கிறதெல்லாம் இல்லை. அப்படி வளராது. இது ஒரு பறவை இந்த மரத்தினுடைய ஒரு பழத்தை உண்டு அதனுடைய எச்சம் வெளியில் வரும்பொழுது அதிலிருந்து இந்த விருட்சமானது தோன்றும். அதனால் எங்கே வேணாலும் இருக்கலாம், சில நேரம் பார்க்கலாம், அங்கெங்கே அது முளைச்சிருக்கும். அது எதை குறிக்கின்றது அப்படின்னா இந்த பிரகிருதியை குறிக்கின்றது. அஸ்வத்தம்ங்கிறது இந்த பிரகிருதி. அப்படி இந்த சிருஷ்டியில் இருக்கிறது எல்லாமே பிரகிருத்தியினுடைய வெளிப்பாடு. அப்படி அதை தான் இது குறிக்கும். பொதுவாக இந்த அரசமரத்தினுடைய கீழே பெரும்பாலும் யார் இருப்பார்கள்? பகவான் பிள்ளையார் இருப்பார். அரசமரத்திற்கும் பிள்ளையாருக்கும் என்ன சம்பந்தம்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணணும். ஆனால் பெரியவர்கள் என்ன பண்ணார்கள், இந்த விருட்சத்தினுடைய ஒரு பெருமை என்னென்னா, இது மற்ற விருட்சங்களை மாதிரி இல்லாமல் குறிப்பாக காலை வேளைகளில் இது இட் எமினேட்ஸ் ஆக்சிஜன். இதிலிருந்து நிறைய ஆக்சிஜன் வரும்னு சொல்வார்கள். அது ரொம்ப நல்லதுங்கிறதால காலையில் எங்கேயாவது ஒரு குளம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த குளத்தாங்கரையில் ஒரு அரச மரம் இருக்கும், இல்லைன்னா ஆலமரம் இருக்கும், கீழே ஒரு பிள்ளையார் இருப்பார். உடனே என்ன பண்ணணும், அதை சுற்றி சுற்றி வரணும்னு சொல்வார்கள். சுற்றி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஆக்சிஜன் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படி எல்லா வியாதிகளையும் கூட என்ன ஆகும் அப்படின்னா குணப்படுத்த முடியும். அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்தை பிறக்கும் சொல்வார்கள். அரச மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய பிள்ளையாரை சுற்றி வந்தால் குழந்தை பிறக்கும் சொல்வார்கள்.
அதெல்லாம் விஞ்ஞானபூர்வமாக பார்த்தால் இந்த விருட்சம் அந்த அளவிற்கு ஒரு நல்ல தூய்மையான காற்றினை நமக்கு கொடுக்கக்கூடியது. அதனால்தான் இதற்கு 15வது அத்தியாயத்தில் இதை சம்சாரமாக சொல்லுவார்ப்பா, அது அப்புறம் பார்ப்போம். இது அஸ்வத்த சர்வ விருட்சானாம், விருட்சங்களில் நான் அஸ்வத்தமாக இருக்கின்றேன். இந்த விருட்சங்களெல்லாம் இந்த லோகத்தில் மட்டும் இல்லை, இது எல்லா லோகங்களிலும் உண்டு. இன்னொன்று ஒரு ஆச்சரியம் என்னென்னா, வேறு லோகங்களில் எதெல்லாம் தெய்வீகமாகவே இருக்கின்றதோ அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்ன்றதான் பூலோகத்தில் அதே மாதிரியான விஷயங்களெல்லாம் இங்கேயும் இருக்கின்றது. அங்கே ஒரு குதிரை இருந்தால் இங்கேயும் என்ன இருக்கும்? இப்போ நமக்கு இங்கே குதிரையை பார்க்கறதால தான் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய குதிரையை பற்றி சொன்னால் நமக்கு தெரியும். அங்கே ஒரு யானை இருக்கிறதுன்னு இங்கே என்ன இருக்கும்? அதே மாதிரி எல்லா லோகங்களிலும் இது இருக்கக்கூடியது. அங்கே இருக்கக்கூடியதெல்லாம் ரொம்ப தெய்வீகத்தன்மை வாய்ந்தது, அதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமானது. அதனால் இங்கே பகவான் அஸ்வத்த சர்வ விருட்சானாம். அடுத்ததாக தேவர்ஷீனாம்ச்ச நாரதக அப்படி. ஸோ ரிஷிகளிலேயே நான் நாரத ரிஷியாக இருக்கின்றேன்னு சொல்வார். ரொம்ப உத்தமமான ரிஷி. நாரதருடைய சரித்திரமே தொடர்ந்து 5 நாள் சொல்லலாம். அவ்வளவு விஷயங்கள் நம்மளுடைய எல்லா புராணங்களிலும், குறிப்பாக மகாபாரதத்திலெல்லாம் நாரதருடைய பெருமை. ரிஷிகளிலேயே 3 விதமான ரிஷிகள் உண்டு. பிரம்ம ரிஷி, ராஜரிஷி, தேவ ரிஷிகள் அப்படின்னு 3 விதமானவர்கள். சிலரெல்லாம் ராஜாக்களாக இருந்து இந்த தேசத்தை ஆளும் பொழுதே அவர்களெல்லாம் அந்த ராஜ்ய பரிபாலனத்தை செய்து கொண்டே உயர்ந்த யோக நிலையை, ஞானத்தை எல்லாம் அடைந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் ராஜரிஷிகள்னு பெயர். உதாரணத்திற்கு ஜனகர் கூட, பகவானே அந்த உதாரணத்தை தான் அர்ஜுனனுக்கு ஜனகரையே கொடுப்பார். இப்போ வசிஷ்டர் போன்றவர்களெல்லாம் பிரம்ம ரிஷி. அதனால தான் விஸ்வாமித்திரர் பிரம்ம ரிஷி ஆகணும்னு ரொம்ப பிரயத்தனப்பட்டார். பிராமணர்களாக இருந்து வேதங்களை எல்லாம் படித்து அப்புறம் அவர்களும் உயர்ந்த ஞானத்தை அடைந்தவர்களெல்லாம் பிரம்மத்தை அறிந்தவர்கள். அதனால் அவர்கள் பிரம்ம ரிஷிகள். இப்படி தேவர்களில் கூட என்ன இருக்கின்றார்கள்? ரிஷிகள் எல்லாம் இருக்கின்றார்கள். அதில் ரொம்ப சிரேஷ்டமானவர். இந்த சினிமாவில் பார்க்குற நாரதரை வைத்து நீங்கள் எடை போடாதீர்கள் அப்படின்னு ரொம்ப மோசமாக சொல்லியிருப்பார்கள். ஆனால் அப்படிலாம் இல்லை. நாரதர்னாலே எல்லோருமே, எல்லா ரிஷிகளும் அவ்வளவு மரியாதை வைத்திருப்பார்கள் நாரதர் மீது. அதுவும் மகாபாரதத்தில் அடிக்கடி நாரதர் பஞ்சபாண்டவர்களுக்கு பிரத்யட்சமாகி நிறைய உபதேசங்களை எல்லாம் செய்திருக்கின்றார்கள். ஒரு மகாபாரத காலம் வரைக்கும் மானுடர்களுக்கு தேவ சம்பந்தம் இருந்திருக்கின்றது. அப்படி இப்போ கூட இல்லாமலெல்லாம் இல்லை. அப்படின்னு இப்போ பெரும்பாலும் மனிதர்களுடைய மனம் மாசுபட்டிருப்பதால் தேவர்களுடைய சம்பந்தம் இல்லை. அப்படி கிடைக்கிறது இல்லை. அப்படி கொஞ்சம் பிரயத்தனம் பண்ணோன்னா ஒரு தேவர்களுடைய காட்சி, ஒரு தேவர்களுடைய வழிகாட்டுதல். இன்றைக்கும் நன்ற யோகம் பண்ணக்கூடியவர்கள், தியானம் பண்ணக்கூடியவர்கள், சுத்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு தேவர்களுடைய காட்சிகள் எல்லாம் எத்தனையோ பேருக்கு கிடைத்திருக்கின்றது, கிடைக்காமலெல்லாம் இல்லை. மகாபாரத காலத்தில் ரொம்ப சுலபமாக இருந்திருக்கின்றது. ஒரு வித்தியாசமே இல்லாமல் தேவர்களை எல்லாம் மானுடர்கள் தரிசனம் செய்திருக்கின்றார்கள். அப்படி பாண்டவர்களுக்கு ரொம்ப ஹிதத்தை சொல்லக்கூடியவராக நாரதர் இருந்திருக்கின்றார். இந்த நாரதங்கிற சப்தமே நாரம் அப்படின்னா ஞானம்னு அர்த்தம். ஏன்னா நாரம், நரசம்பந்தி நாரம், எது நரனுக்கு சம்பந்தப்பட்டதோ அதுதான் நாரம். அந்த நாரம் ததாதி இதி, தன ததாதி, யார் ஒருவர் அந்த ஞானத்தை எல்லோருக்கும் கொடுக்கின்றார்களோ அவருக்கு பெயர் நாரதர்னு பெயர். எல்லோருக்கும் குருவாகவும் நாரதர் குருவாகவும் இருந்திருக்கிறார். ஹீ இஸ் தி ஃபஸ்ட் டிவைன் மிஷனரி. இந்து மதம் தான் முதல்ல மிஷனரி ஆரம்பித்ததே. ஆக்சுவலாக நாரதர் தான் ஆரம்பித்ததே. அப்படி அவர் தான் போய் எல்லா இடங்களிலும் போய் எல்லாருடைய உள்ளத்திலும் பகவானுடைய பக்தியை ஸ்தாபனம் செய்ததில் ரொம்ப முதன்மையானவர் யார் அப்படின்னா நாரதர். நாரதருடைய பக்தி சூத்திரங்கள்னே ரொம்ப அழகான பக்தி சூத்திரங்கள் எல்லாம் இருக்கின்றது. நாரதருக்கு பகவான் கொடுத்த ஒரே வேலையை தான் பகவான் நாரதருக்கு கொடுத்தார். அப்படி தஸ்மின் துவாம் ஸ்தாபயிஷ்யாமி கேகே கேகே ஜனே ஜனேன், இது பாகவத்தில் இந்த ஸ்லோகம் வரும். ஏன்னா எல்லாருடைய இல்லத்திலும் எல்லாருடைய உள்ளத்திலும் பகவானை ஸ்தாபனம் செய்வது தான் என்னுடைய முதன்மையான காரியம் அப்படின்னு சொல்லி அப்படி போய் முதல்ல பிரவச்சனம் பண்ணுறது, ஃபஸ்ட்டு பிரவச்சனம்னு பண்ணி பகவானுடைய
பெருமையை எல்லோரிடத்திலும் ஸ்தாபனம் செய்தது நாரதர். இந்த நாரதர் எத்தனை பேருக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது தெரியுமா உங்களுக்கு? யார் யாரெல்லாம் நாரதரால் ஞானம் அடைந்திருக்கின்றார்கள்? வால்மீகிக்கு நாரதரால் தான் அவரே ஆதிகவி ஆனார். பிரகலாதனுக்கு பக்தியினுடைய விசேஷத்தை எல்லாம் சொன்னது. அப்புறம் இன்னொருத்தருக்கு கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே, துருவனுடைய தாயாருக்கு கர்ப்பத்திலே என்ன பண்ணுறார் அப்படின்னா, கர்ப்பத்திலே பகவானுடைய பெருமைகளை எல்லாம் சொன்னார். அப்படி எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடியவர். அப்படி நித்தியம் நாரதரை எல்லாம் ஸ்மரணை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் பகவானே சொல்றார், தேவர்ஷீனாம்ச நாரதக. அடுத்ததாக கந்தர்வர்களுக்கு வர்றார். அப்படி நம்ம குபேரன்னு பார்த்தோம் இல்லையா, அது ஒரு குபேர லோகம். இதெல்லாம் பூலோகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய லோகங்கள். வெறும் 14 லோகங்கள் மட்டுமில்லை, பூர்புவ சுவ மக ஜன சொல்கிறோம் பொதுவாக. அதற்குள்ளேயே நிறைய லோகங்கள் எல்லாம் இருக்கின்றது. அந்தந்த லோகத்திலெல்லாம் வசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய லோகம் கந்தர்வ லோகம். அந்த கந்தர்வர்களிலேயே மானுட கந்தர்வர்கள்னு இருக்கின்றார்கள், தேவ கந்தர்வர்கள்னு அதில் கூட 2 வித்தியாசம் எல்லாம் உண்டு. அப்படி அந்த கந்தர்வர்கள், கந்தர்வானாம் சித்திரரதக, இன்னும் அழகான சித்திரன விசித்திரமான ரதத்தை உடையவ ஒரு கந்தர்வர். கந்தர்வர்கள்னாலே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருப்பார்கள், நல்ல குரல் வளம் உடையவர்கள், நல்ல பாடுபவர்கள். சங்கீதமெல்லாம் அங்கே பெரும்பாலும் நன்றாக பாடக்கூடியவர்களெல்லாம் கந்தர்வ லோகத்திலிருந்து தான் வந்திருக்கணும். அப்படி நமக்கு இந்த இசையில் கூட ஒரு நாட்டம் வராதுங்கிறதுக்காக அதில் விசேஷமாக சித்திரரதன் அப்படின்னு ஒரு கந்தர்வனை சொல்கிறார். மகாபாரதத்தில் இந்த சித்திரரதனுடைய சரித்திரங்கள் எல்லாம் இருக்கின்றது. பாண்டவர்கள் இந்த அரக்கு மாளிகையில் அவரை வைத்து துரியோதனன் எரிக்க வேண்டும்னு நினைப்பான். அதிலிருந்து தப்பிச்சு பாண்டவர்கள் எல்லோரும், அவருக்கு குரு உண்டு. பாண்டவர்களுடைய குரு யார்? தௌமிய ரிஷி. தௌமியர் தான் அவருக்கு குரு. அஸ்திர வித்தைக்கு தான் துரோணர் குரு. அப்படி பாண்டவர்களுக்கெல்லாம் குரு தௌமியர். அப்படி அந்த தௌமியரை முன்னிறுத்தி கொண்டு இவர்களெல்லாம் ஏகசக்கரா நகரி போவார்கள். அதுக்கப்புறம் தான் திரௌபதியினுடைய ஸ்வயம்பரத்தை தெரிந்து கொண்டு திரௌபதியினுடைய ஸ்வயம்பரத்திற்காக போவார்கள். இதெல்லாம் மகாபாரதத்தில் வரக்கூடிய கதைகள். அப்படி ஒரு முறை இவர்கள் ஏகசக்கரா நகரிக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது ராத்திரி வேளை அழகான ஒரு கங்கை நதியை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு ஸ்நானம் பண்ணணும்னு தோணும். இறங்கி ஸ்நானம் பண்ணால் ராத்திரி வேளைகள் அந்த மாதிரி புனிதமான நதிகளெல்லாம் கந்தர்வர்கள் நீராடுவார்கள். அதனால தான் நாம் எல்லா நேரத்திலும் போய் நீராடுறதுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறோம். மானுடர்களுக்கு அது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். அர்த்தராத்திரியில் அவன் பார்த்த உடனே போவான். அங்கே இந்த அங்காரபருணன்னு ஒரு கந்தர்வன், அவன் பேர் தான் சித்திரரதனும் அவனுக்கு பேர். அங்காரபருணன் இன்னொரு பேரும் உண்டு. அந்த அங்காரபருணன் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அர்ஜுனன் போன உடனே இதெல்லாம் மானுடர்கள் வரக்கூடிய நேரம் கிடையாது, இப்போ நீங்கள் இங்கே குளிக்கக்கூடாதுன்னு சொல்லுவான். அப்போ அர்ஜுனன் சொல்லுவான், நதி எல்லோருக்கும் பொதுவானது, ஜலம் எல்லோருக்கும் பொதுவானது, யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் குளிக்கலாம்னு உடனே அர்ஜுனனுக்கும் இந்த அங்காரபருணனுக்கும் ஒரு யுத்தமே நடக்கும். அங்கே அந்த அங்காரபருணனை ஜெயித்து அவனுடைய கிரீடத்தை எல்லாம் தட்டி விட்டு தரதரன்னு இழுத்துட்டே போகும்பொழுது அவனுடைய மனைவி கும்பி நசின்னு அவருக்கு மனைவி உண்டு. அவள் அர்ஜுனனுடைய மன்றாடி, என்னுடைய கணவனை நீ விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அர்ஜுனனுக்கு பணிந்து தன்னுடைய பெயரையே மாற்றிருப்பான். சித்திரரதன்கிற பெயரை இனிமேல் நான் தக்தரதன்னு மாற்றிக்கிறேன்னு சொல்லுவான். ஏன்னா அவனுடைய ரதத்தையும் எரிச்சிடுவான் அர்ஜுனன். அப்படி அந்த அர்ஜுனனுக்கு அப்புறம் அந்த கந்தர்வன் தான் தேவலோக குதிரைகளை எல்லாம் கொடுப்பான். அப்படி சாக்ஷுமதி வித்தைன்னு ஒரு வித்தையே உண்டு. அப்படி ரொம்ப விசித்திரமான ஒரு வித்தை. பூலோகத்தில் இருந்து கொண்டே தேவலோகத்தில் என்னென்ன நடக்கின்றதுங்கிறத பார்க்கக்கூடிய ஆற்றல். அப்படி இங்கிருந்துட்டே என்ன பண்ணலாம், பார்க்கக்கூடிய ஒரு வித்தை. அதற்கு பேர் சாக்ஷுமதி. சக்ஷுனா கண்கள். சாக்ஷுமதி வித்தைங்கிற அந்த வித்தையை கூட அந்த கந்தர்வன் அர்ஜுனனுக்கு கொடுப்பான். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தவன் தான் இந்த சித்திரரதன். அதனால் கந்தர்வானாம் சித்திரரதகன். இப்படி இந்த கந்தர்வனுடைய கதைகள் மகாபாரதத்தில் நிறைய இருக்கின்றது. அப்படி அந்த கந்தர்வர்களில் நான் சித்திரரதனாக இருக்கின்றேன். அடுத்து ரொம்ப முக்கியம், பகவானுடைய அவதாரத்தில் ஒன்றை சொல்கிறார். ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், வாமனனை குறித்து சொன்னார். அடுத்து ரொம்ப முக்கியமான அவதாரம் சித்தானாம் கபிலோ முனிகி. அப்படி நான் சித்தர்களில், இங்கே சித்த அப்படிங்கிற வார்த்தை சித்தம், சமஸ்கிருதத்தில் சித்தம், இங்கிலீஷில் சொல்லணும் அக்கம்ப்ளிஷ்ட்.
முடிவை அறிந்தவர்கள்னு அர்த்தம். ஞானி. கபிலர் சித்தர்களிலே சிறந்த முனிவராக இருந்திருக்கிறார். பாகவதத்தில் நீங்கள் பாருங்கள், 3வது ஸ்கந்தம்னு நினைக்கிறேன். 3வது ஸ்கந்தத்தில் இந்த கதைகளெல்லாம் வரும். இவர் சாக்ஷாத் கர்தம ரிஷிக்கும் தேவஹூதிக்கும் பிறந்தவர். அவர் புத்திரராக பிறந்து பகவானே அவர்களுடைய தவத்தை மெச்சி அவர்களுக்கு அவதாரம் செய்கின்றார். அவருடைய பெருமை என்னென்னா, தன்னுடைய தாயார் தேவஹூதிக்கே உபதேசம் பண்ணவர். பாகவத்தில் கபில கீதைன்னு உண்டு. அந்த கபில கீதை முழுவதுமாக சாங்கிய தத்துவங்களை எல்லாம் சொல்லக்கூடியது. இந்த பகவத்கீதையே சாங்கிய தத்துவங்களை அடிப்படையாக கொண்டது. அந்த சத்துவம், ரஜஸ், தமஸ்னு 3 குணங்கள், 24 தத்துவங்களை சொல்லக்கூடியது சாங்கியம். 2வது அத்தியாயமே சாங்கிய யோகம்னே பெயர். அப்படி கபிலங்கிற வார்த்தை, கபிலம்னு வருணம், பிங்களாட்சம்னு சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள். அவருடைய வருணமே எப்படி இருக்குமானா அக்னி மாதிரி இருக்கும். அக்னி செக்கச்சவேர்னு இருக்காது, அப்படி முழுசாக மஞ்சளாகவும் இருக்காது. அப்படி அது ஒரு மாதிரி ரெட்டிஷ் எல்லோ. அப்படி அது யோகத்தினுடைய மகிமை. நல்லா யோகம் பண்ணும்பொழுது அவருடைய தேகமே எப்படி இருக்குமாம், பிங்களாட்சராக இருப்பாராம். அப்படிப்பட்ட கபிலமுனியினுடைய அவதாரமாக நான் இருக்கின்றேன். அப்படி அடுத்து பார்ப்போம். உச்சை ஸ்ரவசமஸ்வானாம் வித்தி மாமம்ருதோத்பவம் ஐராவதம் கஜேந்திராணாம் நராணாம் ச நராதிபம். இதில் ஒரு 3 விபூதி. இந்த பெயர்களெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அமிர்தோத்பவம், அதுவே ரொம்ப அழகான வார்த்தை. அமிர்தோத்பவம்னா என்ன? இந்த தேவர்களும் அசுரர்களும் அழகான வார்த்தை. அமிர்தோத்பவம்னா என்ன? இந்த தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தார்களா இல்லையா அமிர்தத்திற்காக? இதெல்லாம் கடைந்திருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் கதைகளெல்லாம் இருக்கின்றது. அதுவும் இந்த லோகத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் இல்லை. அதெல்லாம் தேவலோகத்தில் நடந்த விஷயங்கள். அமிர்தோத்பவம். அப்படி அவர்கள் கடையும் பொழுது முதல்ல என்ன வந்தது? முதல்ல விஷம்தான் வந்தது. அதை தான் பகவான் எடுத்துட்டு நீலகண்டர் ஆனார். அப்படி அதற்கப்புறம் அதிலிருந்து எவ்வளவோ அற்புதமான விஷயங்கள், கிட்டத்தட்ட ஒரு 13 விஷயங்கள் வந்ததுன்னு சொல்வார்கள். அப்படி அதிலிருந்து தன்வந்திரி வந்தார், மகாலட்சுமி அதிலிருந்து தான் எழுந்தாள். அப்படி அதே மாதிரி அவர்கள் கடையும் பொழுது அதிலிருந்து வந்தது தான் இந்த உச்சை ஸ்ரவஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு தேவலோகத்தினுடைய அஸ்வம். அஸ்வம்னா குதிரை. அது சாதாரணமானது கிடையாது, ரொம்ப தெய்வீகத்தன்மை வாய்ந்த இந்த குதிரைகள். அதிலிருந்து தோன்றியதுதான், அதை கடையும் பொழுது தோன்றியது தான் ஐராவதம்ங்கிறதும். அந்த ஐராவதம்ங்கிற அந்த யானையும் எதிலிருந்து அதான் 2வது சொல் ஐராவதம் கஜேந்திராணாம். இந்த யானைகளிலே கஜேந்திரர்களிலே சிறந்த ஐராவதமும் எதிலிருந்து தோன்றியதுன்னு பார்த்தோன்னா அந்த அமிர்தத்தை கடையும் பொழுது தோன்றியது. இது 2ம் இந்திரனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் தான் இது 2மே இந்திரனிடத்திலேயே இருக்கக்கூடியது. அப்படி நான் பொதுவாக இதெல்லாம் படிக்கும் பொழுது சும்மா இதெல்லாம் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி பார்க்கறது. அப்படி ஆச்சரியம் என்னன்னா 2மே வெஜிடேரியன். குதிரையும் பார்த்தீங்கன்னா அஸ்வமும் பியூர் வெஜிடேரியன். அப்படி 2வது என்ன இருக்கிறது? கஜேந்திரன். யானையும் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன். அப்படி ஒன்று வேகம், இன்னொன்று பலம். அப்படி யானைன்னா பலம் நமக்கு, அதே மாதிரி குதிரைன்னா என்ன அர்த்தம்? வேகம். இப்படி புராண கதைகளை எல்லாம் படிக்கும் பொழுது அது ஏதோ படிச்சுட்டே போகக்கூடாது. அப்படின்னு அதெல்லாம் நமக்கு சப்ஜெக்டிவாக என்ன சொல்ல வருகின்றார்கள் அப்படிங்கிறது ஏதோ எல்லாமே வெளியில் நடந்த விஷயங்கள் கிடையாது. இதெல்லாம் யோகப்பரமாக என்ன இருக்கிறது? நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. இந்திரியங்களை கூட குதிரைகள்னு சொல்லுவோம். மனதனுடைய வேகத்திற்கு கூட என்ன உண்டு அப்படின்னா குதிரையை சொல்கிறது உண்டு. விரைவாக மனசு என்ன பண்ணுறது? குதிரை மாதிரி என்ன ஆகிடும்? ஒரே யாராவது மனதனுடைய வேகத்தை யாராவது மெஷர் பண்ண முடியுமா, அளக்க முடியுமா? அப்போ உச்சை ஸ்ரவஸ்ங்கிறது விரைந்து செல்லக்கூடிய ஆற்றலை படைத்த மனம்.
மனதிற்கு என்ன ஆற்றல் இருக்குன்னா, இங்கே உட்கார்ந்து கண்ணை மூடிட்டோன்னா மனசு ஒருமுகப்பட்ட இந்த நேரத்தில் தேவலோகத்தில் என்ன நடக்கிறதுங்கிறத கூட மனதிற்கு பார்க்கக்கூடிய சக்தி இருக்கின்றது. பட் நம்மளுடைய மனசு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது இப்போ எதையெல்லாம் யோஜனை பண்ணிகிட்டே இருக்கிறது பாருங்கள் அப்படி. அது ஏதோ சாதாரண உலக விஷயங்களில் அலை பாய்ந்து கொண்டே இருக்கின்றது. பட் இந்த மனசுங்கிறது நல்ல சங்கல்பத்தை உடைய மனம். இது இந்த மனதிற்கு விகல்பம் கிடையாது. விகல்பம் இல்லாமல் நல்ல ஒரு சங்கல்பம் பண்ணிண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும், அதை அடைந்தே தீர வேண்டும், அப்படி ஒரு சுத்தமான ஒரு சங்கல்பம் செய்து கொண்டால் அந்த சுத்த சங்கல்பத்தை உடைய மனதினால் அடைய முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. அப்போ மனதிற்கு 2 லட்சணங்கள் உண்டு. இப்போ இந்த ஸ்லோகத்தையே படிங்க. அமிர்தோத்பவம் அப்படின்னு சொல்கிறோம், அமிர்தத்திலிருந்து தோன்றியது. அமிர்தத்திற்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறது என்ன? ஆலோசனை பண்ணி பாருங்கள். இதுக்கெல்லாம் ரொம்ப விளக்கங்களெல்லாம் எழுதியிருக்க மாட்டார்கள். அமிர்தத்திற்கு ஆப்போசிட் என்ன? விஷம். அப்படி இப்போ நம்மளுடைய மனசெல்லாம் எதிலிருந்து தோன்றி இருக்கின்றது? இப்போ மனசு எதிலிருந்து உத்பவம் ஆகுதுன்னா மனசெல்லாம் விஷம். விஷம்னா என்ன? விஷயங்கள். விஷயங்களே விஷம்தான். நம்மளுடைய மனசு எப்பொழுதும் என்ன ஆறுது அப்படின்னு சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தன எப்போ பார்த்தாலும் இந்த உலக விஷயங்கள் இந்த விஷத்தையே என்ன பண்ணிட்டு இருக்கு, இதையே சிந்தித்து கொண்டிருக்கிறதால் மனதனுடைய ஆற்றல்கள் மனதனுடைய சக்திகள் எல்லாம் அது கூட எப்படி இருக்கிறது? மனம் கூட விஷமமாகவே இருக்கின்றது. அப்படி அப்போ அதிலிருந்து அதுவும் குதிரை தான். ஆனால் மனதனுடைய அந்த வேகம், மனதனுடைய சக்தி, மனதனுடைய ஆற்றல்கள் எல்லாமே எதில் வீணடிக்கப்படுகின்றது அப்படின்னா சாதாரணமான உலக விஷயங்களிலேயே வீணடிக்கப்பட்டு விட்டதால் நம்மளுடைய மனக்குதிரை வெறும் மனக்கோட்டையை கட்டிக்கொண்டே இருக்கிறது. அப்படின்னு எண்ட் ஆஃப் த டே ஒரு கான்கிரீட்டை இந்த மனசை வைத்து நம்மால் ஏதாவது உயர்ந்த விஷயங்களை சிந்திக்க முடியறதான்னு சிந்திக்க முடியல. அப்படி அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், மனதிற்கு என்ன உண்டு? தமோ குணமும் இருக்கின்றது, ரஜோகுணமும் இருக்கின்றது, சத்துவ குணமும் இருக்கின்றது. இப்போ இந்த 3ல் எது விஷம் எது அமிர்தம்னு சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளோதான். தமோ குணமும் ரஜோகுணமும் அதீதமாக மாஸ் விஷம். அப்போ மனசு சத்துவ குணத்தில் இருந்தால் அந்த சத்துவ குணமான மனமே எதாயிடும்? அமிர்தமாயிடும். அப்போ மனசு அமிர்தமாக இருந்தால் அதிலிருந்து தோன்றக்கூடிய குதிரைங்கிறது எப்படி இருக்கும்? அது தேவலோக குதிரை மாதிரி என்ன பண்ணும்? தெய்வீகமான மனமாக உயர்ந்த ஆற்றல்களை படைத்ததாக இருக்கும். அது மனதனுடைய சக்தியை குறிக்கக்கூடியது. அப்போ இது கடைஞ்சாதானே வந்திருக்கிறது இதெல்லாம். அப்போ என்ன பண்ணணும்? நல்ல சத்துவ குணம்ங்கிற மனதை வைத்து என்ன பண்ணணும்? உட்காந்து கடையணும். we have to churn our own mind. Mind has to be churned through contemplation. இப்போ இந்த சத்துவ குணம்ங்கிற இந்த மனதில் பகவானுடைய நாமங்கிறத எடுத்துண்டு, ஏன்னா ராமான்னு ஒரு நாமத்தையோ கிருஷ்ணருங்கிற ஒரு நாமத்தையோ எடுத்துன்னு மனதில் என்ன பண்ணணும்? நாம என்ன பண்ணணும்? கடையணும். கடையிறது தான் ஜபம், வேற ஒன்றும் இல்லை. அப்படி கடைஞ்சால் அந்த ஜபம் பண்ண 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 என்னாகும்? அந்த ஜபம் நமக்கு இந்த மாதிரி சித்திகளை எல்லாம் எப்படி அமிர்த அந்த கடலில் இருந்து இப்படி வித்தியாசமான தன்வந்திரி வந்தார், அதே மாதிரி மனதிற்கு உயர்ந்த விஷயங்களை உருவாக்கக்கூடிய, கேட்கக்கூடிய, பார்க்கக்கூடிய ஆற்றல்கள் எல்லாம் எல்லாருடைய மனதிற்கும் இருக்கின்றது. ஆனால் அந்த மனதை நாம் என்ன பண்ணணும்? சத்துவமாகி அமிர்தமாக்கி அதிலிருந்து என்ன பண்ணணும்? கடைய வேண்டும்னு நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார். அப்படிப்பட்ட விசேஷமான பலம் வரும். கஜேந்திரன்கிறது வேற ஒன்று, நம்மளுடைய புத்தி. புத்தி எப்படி இருக்கணும்? புத்தி பலமாக இருக்க வேண்டும். மனம் எப்படி இருக்க வேண்டும்? விரைந்த ஆற்றலுடைய தெய்வீக சக்தி கொண்டதாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு மனிதனுடைய மனமும் புத்தியும் இருந்தால், இப்போ அதுதான் நம்ம பிரகலாதனை சொல்கிறோம், துருவனை எல்லாம் சொல்கிறோம், இதெல்லாம் நச்சிகேதனை எல்லாம் சொல்கிறோம். எல்லாம் சின்ன சின்ன குழந்தைகள், எல்லாம் 8 வயது குழந்தைகள் தான், எல்லாம் 8 to 12 வயது குழந்தைகள். அந்த வயசுலேயே அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார்கள்? மனதை போட்டு என்ன பண்ணுறார்? கடைந்திருக்கிறார்கள். இந்த 1.25 மணி நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சரணிங். இந்த 1.25 மணி நேரம் போட்டு கடையிறோம். கடைந்தால் என்ன ஆகும்? நாம் நினைக்கிற மாதிரி இல்லை. நம்மளுடைய மனதிற்குள்ளே என்ன இருக்கின்றது? நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வும் கூட எங்கே இருக்கின்றது அப்படின்னா மனதிற்குள் தான் இருக்கின்றது. ஆனால் உள்ளே பகவானே இருக்கின்றாருங்கிறதால அதிலிருந்து தானே இதெல்லாம் வெளிப்படுகின்றது. இதெல்லாம் பகவானுடைய சிருஷ்டி தானே. அதை சொல்கிறதுக்காக தான் இப்போ எவ்வளோ சங்கேதமாக சொல்லியிருக்கின்றார். ஒன்று புராண கதைகள். ஆனால் அதே கதைகளை நம்ம கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்த்தோன்னா அப்புறம் அப்போ எல்லாருக்குள்ள அமுதம் இருக்கின்றது அப்படின்னு.
நாம் தான் அதை என்ன பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்னு அதை பத்திரமா. அப்புறம் சாப்பாடே இருக்கிறது, அது உடனே ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் அது அமிர்தம் அப்படின்னு. 2 நாள் 3 நாள் ஆயிடுத்துன்னா என்ன அர்த்தம்? அது சரியாக நம்ம கவனிக்கலன்னு அதுவே என்ன ஆயிடுறது? எது அமிர்தமாக இருக்கின்றது அதுவே எதாயிடும்? அதுவே விஷமாக மாறிடும். அப்போ மனசு இயல்பாகவே எப்படி இருக்கின்றது? அமிர்தமாகத்தான் இருக்கின்றது. அதை நம்ம என்ன பண்ணி வச்சுருக்கிறோம்? விஷம் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்போ அதிலிருந்து வரக்கூடிய தோன்றக்கூடிய விஷயங்களெல்லாம் எப்படி இருக்கும்? அப்போ யார் காரணம்? அப்புறம் நாம் தான் காரணம். உட்காந்து கொஞ்சம் நேரம் என்ன பண்ண வேண்டும்? அதனால் டெய்லி மனசை என்ன சத்துவமாக்க வேண்டும். ஆக்கி என்ன செய்ய வேண்டும் சொல்கிறார்கள்? கடைந்தால் ஐராவதம் கஜேந்திரம். உடனே ஏதோ ஒரு குதிரை வரும், யானை வரும் நினைக்க வேண்டாம். வரலாம், என்ன வேண்டால் என்ன எத் பாவயத்தி தத் பவத்தின்னு சமஸ்கிருதத்தில் சொல்வார்கள். அப்படி நீங்கள் என்ன பார்க்கணும்னு நினைத்தாலும் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன பார்க்கணுன்னாலும் கூட பார்க்கக்கூடிய சக்தி உண்டு. அப்படி இந்த நெரூர் சுவாமிகள், நெரூரில் சதாசிவ பிரம்மேந்திர சரித்திரங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறார்கள் இல்லை? அங்கே சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் பாவம் விளையாடிகிட்டே இருந்தது. அப்படி அன்னைக்கு இங்கே மதுரையில் உற்சவம் நடந்துகிட்டே இருந்ததான். அப்படின்னு அந்த குழந்தைகளை கேட்டார், என்ன வேணும்னு கேட்டார். அப்படின்னு நாங்கள்லாம் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி திருக்கல்யாணத்தெல்லாம் உடனே இங்கேயே பாருங்களேன்னு என்ன பண்ணாரோ, இருந்த இடத்துலே என்ன பண்ணாரோ, அந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணாரோ, மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி தரிசனத்திலிருந்து எல்லா தரிசனமும் இங்கேருந்தே சித்தத்திலே கைலாயம் பார்க்கலாம். இந்த மனதை தூய்மைப்படுத்தினால் இங்கேருந்து கஷ்டப்பட்டு கைலாயம் போகணுங்கிற அவசியமே இல்லை. காரைக்கால் அம்மையாருக்கு என்ன சுவாமியே யார் விநாயகரே, விநாயக கடவுளே என்ன பண்ணாராம்? அப்படி அவருக்கு கைலாயத்தை தரிசனம் காண்பித்தாராம். அப்படி மனதை என்ன பண்ண வேண்டும்? வி ஹவ் டு சர்ன், மைண்ட் ஹேஸ் டு பி சர்ன்டு. அப்படி தான் அந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் எவ்வளோ கடைய முடியும் நானும் பார்ப்பேன். இதில் இப்போ தயிரை கடைந்தால் என்ன வருது பாருங்கள், என்ன வருது? தி எசன்ஸ் கம்ஸ். அந்த தயிரினுடைய எசன்ஸ் என்ன வருதுன்னா நல்ல வெண்ணெய் வர்றது பாருங்கள். திருப்பி அந்த வெண்ணெயை நம்ம என்ன உருக்கினால், இன்னும் கொஞ்சம் உருக்கினால் என்ன ஆகிடும்? அந்த நெய் எவ்வளோ உத்தமான பதார்த்தம். ஏன்னா அது யஜ்ஞத்திற்கே நாம் என்ன செய்கின்றோம்? தேவர்களுக்கே எது உணவுன்னு பார்த்தோம். தேவர்களுக்கே உணவாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா நெய்யாக இருக்கின்றது. ஆகவே தான் எந்த அளவிற்கு நம்முடைய மனதை நாம் கடைந்து கொண்டு, இன்றைக்கி மேனேஜ்மெண்ட்டில் அதெல்லாம் ரொம்ப அன்றைக்கி ரொம்ப அழகாக சொல்லி, இன்றைக்கெல்லாம் திங்க் பாசிட்டிவ்லி, எல்லாம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவாக திங்க் முதல்ல எப்படி பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லணுமா இல்லையா? அப்படி அதனால தான் ஒரு அடிப்படை நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய இந்த விஷயங்களை எல்லாம், உயர்ந்த விஷயங்களை இப்போ இங்கேயே எடுத்துட்டோன்னா, பகவான் எவ்வளோ திருவிளையாடல் புராணம்னே ஒரு புராணமே இருக்கிறதா இல்லையா? அப்படி இதையெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இந்த புராணங்கள், வெறும் புராணங்களை மட்டும் சொன்னாமல் அந்த புராணங்களினுடைய அந்த கதைகளில் இருக்கக்கூடிய தாத்பரியங்களையும் சொல்லிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அவர்களுக்கு நம்பிக்கை வராது. இதுக்கு என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம். எங்கே அர்த்தம் இல்லையோ அது பகவானை நம்ப வேண்டியதான நமக்கு அந்த ஸ்ரத்தை பக்தியெல்லாம் வளர்ப்பதற்காக இதெல்லாம் தான் வழிகள். இப்படி வழிகளை எல்லாம் தான் கீதை கூட நமக்கு சொல்லி வைத்திருக்கின்றது. இதை சொல்லிவிட்டு அதே மாதிரி நராணாம்ச நராதிபம். ஸோ நராதிபன்னா யார்? நராணாம்னா மனிதர்கள். நராதிபன்னா யார் அப்படின்னா இந்த தேசத்தை ஆளக்கூடியவர்கள். அந்த காலத்தில் அரசர்கள்னு இருந்தார்கள், இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்படி மகாபாரதத்தில் ராஜதர்மங்கள்னு இருக்கிறது. நான் நிறைய பேசியிருக்கேன், அதெல்லாம் யூடியூப்லேயே இருக்கிறது. முழு ராஜதர்மங்களும் பேசியிருக்கிறேன். அதில் இந்த ராஜாங்கிற சப்தம், ராஜ்யங்கிற சப்தம் எங்கிருந்து வந்ததுன்னு பீஷ்மரிடத்தில் யுதிஷ்டர் கேட்பார். அதுக்கு அத்தனை அத்தியாயங்கள் அவ்வளோ பதில்கள் சொல்லியிருக்கார். சாக்ஷாத் விஷ்ணுவனுடைய பிரதிநிதி. இந்த ராஜாங்கிறவர் எதிலிருந்து உத்பவமானார்னா மகாவிஷ்ணுவனிடத்திலிருந்தே தோன்றியிருக்கின்றார்னு சொல்கின்றார்கள். அப்படி மகாவிஷ்ணுவனுடைய ஒரு பிரதிநிதியாகத்தான் ஒரு ராஜாவை பார்க்க வேண்டும். அதனால தான் நராணாம்ச நராதிபம். யதா ராஜா ததா பிரஜான்னு சொல்கிறோம். ஒரு தேசத்தினுடைய வி ஆல்சோ ஷுட் டிசர்வ் குட் கிங்ஸ். அப்படி ஒரு நல்ல மனிதர்கள், உயர்ந்த தர்மத்தில் நாட்டமுடையவர்கள் தேசத்தை ஆள்வதற்கு கூட நமக்கு என்ன வைத்திருக்க வேண்டும்? நமக்கு நாம் கொடுத்து வைத்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி ஏன்னா when the collective humanity is churned, அங்கிருந்து என்ன இருக்கு? எங்கேருந்தோ வரலையே அப்படின்னு மக்களெல்லாம் கடைஞ்சா அதிலிருந்து தான் என்ன வர்றாரு அப்படின்னா ஒரு மந்திரி வர்றாரு. முதன் மந்திரியோ பிரதம மந்திரியோ எல்லாரையும் கடைஞ்ச நாமெல்லாம் கடைஞ்சு எடுத்ததுலேருந்து வர்றாரு. நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் என்ன இருக்கும்?
அப்படி தான் அதிலிருந்து வர்றவர்களும் எப்படி இருப்பார்கள், அப்படித்தான் இருப்பார்கள். அதனால்தான் நராணாம்ச நராதிபம்னு சொல்கிறார். அடுத்து பார்ப்போம். ஆயுதானாம் அகம் வஜ்ரம் தேனூனாமஸ்மி காமதுக் பிரஜனஸ்சாஸ்மி கந்தர்ப்பஹ சர்பாணாமஸ்மி வாசுகிஹி. இது எதுவும் பூலோக சம்பந்தம் உள்ளது கிடையாது, நாலுமே. பட் இதெல்லாம் பூலோகத்திலே நாம் என்ன பண்ணலாம், இதே மாதிரி பூலோகத்திலே எல்லாம் இருக்கிறது. பட் இதெல்லாம் திரும்ப தேவலோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் இதை திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறார்கள்னா, மனிதர்களுக்கு தெய்வங்களுடைய சம்பந்தம், தேவலோகத்தினுடைய சம்பந்தம், அதை குறித்தெல்லாம் சிந்திக்க வேண்டுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப இதெல்லாம் சொல்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுடைய பெருமைகள் எல்லாம் நமக்கு தெரியுமே, அதனால் அதிகமாக இந்த உலகத்தினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லாமல் இதற்கு மேல் இருக்கக்கூடிய உலகத்தினுடைய பெருமைகளை எல்லாம் சொல்கிறதற்கு என்ன காரணம், நம்மளுடைய கவனம் எங்கே போகணும் சொல்கிறோம்ல, வி மஸ்ட் ஆல்வேஸ் லுக் அப்னு சொல்கிறோமா இல்லையா, வி மஸ்ட் லுக் அப், உயர்ந்த விஷயங்களை பார்க்கணுங்கிறதுக்காக அதில் ஒன்று சொல்கிறார், ஆயுதானாம் அகம் வஜ்ரம் அப்படின்னு. ரொம்ப அழகான ஆயுதங்களிலே நான் எதுவாக இருக்கின்றேன் அப்படின்னா வஜ்ரம். இது வஜ்ஜுன்னு ஒரு தாத்து சமஸ்கிருதத்தில், வஜதி இத்தி வஜ்ரகன்னு சொல்வார்கள். அந்த வஜதிங்கிறது பெயர் வினை சொல்லாக இருந்தால், வெர்பாக இருந்தால் வஜதி மீன்ஸ் மூவ்ஸ், நடக்கிறது போகிறதுன்னு அர்த்தம். அதுவே நவுனை எடுத்துன்னு வைங்க, நவுன்னு தெரியுமா, பெயர் சொல்லாக போட்டோன்னா அது வஜ்ரம் ஆயிடும். அப்படின்னு வஜ்ரம்னு என்ன அர்த்தம், எது ஒன்று கட்டுப்படுத்தவே முடியாதோ, அப்படி கட்டுப்படுத்த முடியாததுக்கு சொல்வார்கள். அப்படி எதை கட்டுப்படுத்தவே முடியாது, எது விரைவாக செல்லக்கூடியதோ, அப்படி எதை யாராலும் வெல்ல முடியாதோ, அப்படி அப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்திற்கு பெயர் வஜ்ரம்ங்கிறது ஆயுதம். அது யாருடைய ஆயுதம், இந்திரனுடைய ஆயுதம். இந்திரனுடைய ஆயுதம். அந்த இந்திரனுடைய ஆயுதம் எதனால் செய்யப்பட்டது, அதனால இதை சொல்கிற, எல்லா ஆயுதங்கள் இருந்தாலும் கூட இதை சொல்கிறதுக்கு என்ன காரணம், அது யாரால் செய்யப்பட்டது அப்படின்னு, ததீச்சின்னு ஒரு முனிவர் இருந்தார். அந்த ததீச்சி முனிவருடைய அந்த முதுகெலும்பிலிருந்து செய்யப்பட்டது. அப்படி ஏன்னா அசுரர்களெல்லாம் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கும்போது அசுரர்களெல்லாம் அழிக்கணும்னு என்ன பண்ணுறது, பிரம்மாவினிடத்தில் போய் கேட்கிறார்கள். ஒரு வழி இல்லைன்னு சொல்லிட்டார். அப்போ என்ன பண்ணணும்னா, ததீச்சி முனிவர்னு இருக்கிறார். இப்போ அந்த ஆசிரமங்கள்லாம் இருக்கிறது. நைமிஷாரண்யம் போனீங்கன்னா நைமிஷாரண்யத்திற்கு பக்கத்தில் ததீச்சி முனிவர் ஆசிரமங்கள்லாம் இப்போவும் நீங்கள் பார்க்கலாம். அந்த ததீச்சி முனிவர் இவருடைய சரித்திரங்களை எல்லாம் இப்போ முழு சரித்திரம் சொல்லணும்னா ததீச்சி முனிவர் சரித்திரம் 1 மணி நேரம் பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் மகாபாரதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது. சிவபக்தர், ததீச்சி மாதிரி ஒரு உயர்ந்த சிவபக்தரை எங்கேயும் பார்க்கவே முடியாது. அவர் தபஸ் பண்ணிகிட்டே இருந்தார். உடனே சொல்லிட்டார், அவருடைய முதுகெலும்பில் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த வஜ்ராயுதத்தை பண்ண முடியும்னு சொன்ன உடனே தேவர்கள் எல்லாம் போய் என்ன பண்ணுறார்கள், பூலோகத்திற்கு அது பூலோகத்தில் இருந்திருக்கிறார். அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எல்லாம் போகிறார்கள். இந்த தேவர்கள் எல்லாம் வந்த உடனே பார்க்கிறார், என்ன வேண்டும்னு கேட்கிறார். எப்படி கேட்கறது, அவர்கிட்ட போய் இது என்ன சாதாரண விஷயம், முதுகெலும்பு வேணும்னு கேட்டார். பட் வேறு வழி இல்லை, முதுகெலும்பு தான் வேணும்னு கேட்கிறார்கள். அவர் இப்படி யோகத்தில் பார்க்கிறார், ஓ இது பகவானுடைய விருப்பம் போல இருக்குன்னு. உடனே என்ன பண்ணுறார், தன்னுடைய யோக சக்தியினால் தன்னுடைய சரீரத்தை தானே என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பஸ்மமாக்கி கொண்டு அதில் இருக்கக்கூடிய அந்த முதுகெலும்பை என்ன பண்ணுறார், கொடுக்குறார். அப்படி சரி, அதை ஏதோ ஒரு கார்பெண்டர் வச்சுலாம் வஜ்ராயுதம்லாம் பண்ணலை அப்படின்னு உடனே அதை ஏதோ உடனே அப்படி இல்லை. அந்த முதுகெலும்பினுடைய தன்மை அது ஃபுல்லாக யோக சக்திகளோடு இருந்திருக்கிற. அவ்வளவு யோகம் சொன்னேன்னா இல்லையா, அது மேருன்னு சொல்லிட்டேனே நான் தான் ஏற்கனவே. அது மேருக்கு சமமான, ஏன்னா பெரிய பெரிய ஞானிகளுடைய சரீரங்கள் இருக்கக்கூடியதெல்லாம் கூட எப்படி தெய்வீகமானதாகத்தான் இருக்கும், எல்லாம் அவ்வளவு தெய்வீகத்தன்மை பொருந்தியது. அவருடைய அந்த முதுகுத்தண்டு அவ்வளவு யோக சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் அதிலிருந்து என்ன செய்யப்பட்டது அப்படின்னா வஜ்ரமானது செய்யப்பட்டு அதிலிருந்து எல்லா அசுரர்களும் அழிக்கப்பட்டார்கள்ங்கிறது நமக்கு இதன் மூலமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு மனிதன் நல்ல ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து உலக நன்மைக்காக ஒரு மனிதனை தன்னை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். வி ஹேவ் டு லீட் எ பியூர் லைஃப். நல்ல தூய்மையான வாழ்க்கையை வாழணும். நமக்காக மட்டும் வாழாமல் ததீச்சி என்ன பண்ணுறாருன்னா, அவரால் தான் என்ன எடுத்து ஒட்டுமொத்த அசுரகுலமும் அழிந்ததுங்கிறதால
அவர் உலகத்தினுடைய நன்மைக்காக தன்னையே என்ன பண்ணுறார், தன்னையே தியாகம் செய்து கொண்டார். அதே மாதிரி ஒவ்வொரு நம்ம பெரிய தியாகமெல்லாம் கூட பண்ண வேண்டாம். பட் நம்ம எப்போ பார்த்தாலும் இந்த உலகத்திலிருந்து என்ன பண்ணுறோம், வி ஜஸ்ட் டேக் ஸோ மெனி திங்ஸ், எவ்வளவோ இந்த பிரபஞ்சத்திலிருந்து எடுத்துக்கொள்கின்றோம். நம்ம திரும்ப என்ன பண்ணணும், அவர்களுடைய சக்திக்கு ஏற்றவாறு ஏதாவது இந்த உலகத்திற்கு நாம் என்ன பண்ண வேண்டும், வி ஷுட் ஜஸ்ட் கிவ் இட் பேக் ஆல்சோ. ததீச்சி முனிவரை நம்ம படிக்கும் பொழுது என்ன ஆகுது, அவர் உயிரையே கொடுக்குறாரு. அப்படிலாம் மகாபாரதத்தில் நிறைய கதைகள் எல்லாம் உண்டு. நம்ம இதை படிக்கும் பொழுது எனக்கே கொஞ்சம் வெட்கமாக தான் இருக்கிறோம். அப்படி இது என்ன கொடுக்க முடியும், ஏதாவது என்ன பண்ண வேண்டும், வி ஹாவ் டு கிவ் பேக் சம்திங் டு திஸ் சொசைட்டி. ஏதாவது திரும்ப இந்த சமுதாயத்திற்கு என்ன பண்ண, தி பெஸ்ட் இன்னஸ், எது நம்ம இடத்தில் நல்ல விஷயமாக இருக்கிறது, எதெல்லாம் கெட்டது அதெல்லாம் நாமே பத்திரமா வச்சுக்கணும். தட் வி ஷுட் நாட் கான்ட்ரிபியூட். தி பெஸ்ட் என்ன கொடுக்க முடியுமோ அதை என்ன பண்ண முடியும், அவர்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி மீண்டும் என்ன பண்ண வேண்டும், இந்த உலகத்திற்கு கொடுக்காமல் நாம் போகக்கூடாது. அப்படி see, many times we easily say that this word is very common, we are indebted to you, we are indebted to you. நாமே சொல்லுவோம், I am indebted to Swamiji. நான் கடன் பட்டா நம்ம என்ன பண்ணணும், by merely saying that I am indebted to somebody, it doesn't make any sense. If we are really indebted, what we are supposed to do, கடன் பட்டிருக்கோன்னா திரும்பி என்ன பண்ணணும், ஏதோ ஒரு விதத்தில் அந்த கடனை என்ன பண்ணணும், அந்த கடனை நாம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளவு விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்கின்றோம், அப்படின்னு எல்லாமே எடுத்துக்கொண்டே தான் இருக்கின்றோம். அப்படி இயற்கை மனிதனுக்கு கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றது. அப்படி சம்திங் பிஃபோர் வி லீவ் திஸ் வேர்ல்டு, அப்படி வி ஹவ் டு கிவ் சம்திங். நாட் நெசசரிலி அது பணமாக தான் இருக்கணும், ஏதோ ஒரு ஞானம், ஏதோ நம்மளால் முடிந்த அளவிற்கு என்ன முடியுமோ. அப்படி இல்லை யாராவது பெரிய காரியங்களை செய்கின்றார்கள், அவருக்கு ராமர் அவ்வளோ பெரிய எல்லாரும் சேர்ந்து வானரர்கள்லாம் சேர்ந்து சமுத்திரத்தில் ஒரு பாலமே அமைத்தார்கள். ஒரு சின்ன கதை தான் நமக்கு சொல்கிறார்கள். அந்த அணில் என்ன பண்ணுறது, அதேதோ தன்னால் முடிந்த அளவிற்கு அது ஒரு சின்ன காரியத்தை செய்ததுன்னு சொல்கிற மாதிரி. இப்போ யாராவது பெரிய பெரிய காரியங்களை செய்கின்றார்கள், நம்மளால் அவ்வளவு செய்ய முடியல, அதற்கு நேரம் இல்லைன்னா ஏதோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் ஒரு நேர்மறையான ஒரு பங்களிப்பை நாம் கொடுக்கலாம். அட்லீஸ்ட் முதல்ல எதிர்மறையாக பேசுகிறதையாவது நான் என்ன பண்ணலாம், அதையாவது நாம் நிறுத்தி கொள்ளலாம். அட்லீஸ்ட் கிவ். யாராவது ஒருத்தர் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா உடனே என் கஷ்டத்தை சொல்கிறேன்னு நம்ம ஆரம்பிக்க வேண்டாம். அப்படி ஒரு கஷ்டத்தை சொல்கிறாரு, அதுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு வார்த்தை சொன்னால் கூட தட் இஸ் தி பெஸ்ட் கான்ட்ரிபியூஷன். 2 நிமிஷம் உட்கார்ந்து அவர்களுடைய மனதிற்கு இதமாக ஒரு ஆறுதல் சொன்னால் கூட அது கூட என்ன அர்த்தம், யூ ஹவ் கான்ட்ரிபியூட்டட் சம்திங் டு திஸ் சொசைட்டி, வாட் வி ஹவ் டன். அதனால தான் என் குருநாதர் என்ன பண்ணுவார், இது யஜ்ஞம்னே இதுக்கு பேர் ஞான யஜ்ஞம்னு சொல்வார். எல்லோரும் சேர்ந்து, ஏதோ நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கல, நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறோம், ஒரு நல்ல விஷயங்களை இந்த சமுதாயத்தில் என்ன பண்ணுறோம், விதைப்பதற்கு நாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றோம். இப்போ யாரோ ஏற்பாடு பண்ணதால் தானே இது நடக்கிறது. அப்படின்னு ஏற்பாடு பண்ணலாம் இது நடக்காது. இதே மாதிரி எல்லா இடங்களிலும், மதுரையில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் அங்கங்கே என்ன பண்ணணும், எவ்வளவோ தமிழில் நூல்கள் இருக்கின்றது, இது நம்ம சமஸ்கிருதத்தில் அங்கங்கே ஏதாவது நம்ம ஏற்பாடு பண்ணிகிட்டே இருக்கணும். எங்கே ஏற்பாடு பண்ணுங்க பார்ப்போம், ஒரு 2-3 சத்சங்கத்தை போகிறோம், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் உங்கள் வீட்லேயே ஒரு சத்சங்கம் வைங்க, கூப்பிடுங்க, நான் வரேன், ஒரு 10 பேரை கூப்பிடுங்க, சுவாமிஜி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்கள். எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது, என்னால் வேறு இந்த தேசத்திற்காக போய் யுத்தம்லாம் பண்ண முடியாது. அப்படி தட் இஸ் ஐ கேனாட் கான்ட்ரிபியூட் தட் வே. ஆர்கனைசம் ஒரு 10 பேரை கூப்பிடுங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் என்னை கூப்பிடுங்கிற அவசியமே இல்லை. இப்போ இத்தனை நாள் கேட்கிறீர்களா இல்லையா, கேட்டுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு போகக்கூடாது. அப்படி கோ அண்ட் ஷேர். ஒரு 10 பேரை கூப்பிடுங்க, உட்காருங்க. வாரத்தில் ஒரு நாள் ஒரு கூட்டு பிரார்த்தனை மாதிரி ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் இது நடக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அப்படி வாரத்தில் ஒரு நாள் உங்கள் வீட்டில் ஒரு 10 பேரை கூப்பிடுங்க. அப்படி எடுத்த உடனே சுண்டல் இண்டல்னு ஆரம்பிக்காதீங்க. ஆரம்பிக்கும் பொழுதே சுண்டல் ஆரம்பிக்க வேண்டாம், அது முடிஞ்ச பிறகு கொடுக்கலாம் நம்ம. இல்லைன்னா கடைசியில் என்ன ஆகும், ஏன்னா இன்றைக்கி சத்சங்கத்துக்கு என்ன தயார் பண்ணுறதுங்கிறதுலே கவனம் போயிடும். அப்படின்னா ஆனால் ஆரம்பிங்க. உங்கள் ஏதோ ஒரு பஜனை, ஏதாவது ஒரு கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு 1/2 மணி நேரம் ஜபம் பண்ணுவோம் வாங்க அப்படின்னு ஒரு 10 பேரை கூப்பிடுங்க. ஏன்னா தனியாக சில நேரம் நம்மளால் உட்கார்ந்து ஜபம் பண்ண முடியாது. ஒரு 10 பேராக சேர்ந்து என்ன பண்ணலாம், அமைதியாக உட்கார்ந்து சம்திங் விச் இஸ் பாசிபிள். ஏதோ 2 குழந்தைகளை கூப்பிட்டு 2 ஸ்லோகம் சொல்லிக் கொடுங்கள், 2 பஜனைகளை சொல்லிக் கொடுங்கள், ஏதாவது ஒன்று சம்திங் யூ கான்ட்ரிபியூட். வி ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ சுவாமிஜியெல்லாம் பார்த்தோன்னா, இப்போ அவர் செய்ததில் 1% கூட நான் செய்திருக்கின்றேன்னு தெரியாது. 78 வயது வரைக்கும்
அவர்களெல்லாம் காலில் சக்கரத்தை கட்டிக்கிண்டு உலகம் பூரா போய் கடைசி வரைக்கும் எவ்வளோ உபாதைகளுக்கு நடுவிலும் கூட ஒரு நாள் கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒரு 5 நாள் தொடர்ந்து பேசுகிறதே கஷ்டமாக இருக்குது. 365 நாளும் பேசியிருக்கின்றார்கள். நாம் நினைக்கிறோம் நம்ம பேசினா 100 பேர் இருக்கணும்னு. 4 பேருக்கு 100 நாள் பேசியிருக்கிறார். இன்றைக்கு பிரம்மச்சாரிகளெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடியது என்னென்னா, ஏதோ கூட ஒரு 4 பேர் இருந்தால் டெய்லி பேசணும். சத்சங்கம் பண்ணுறது தானே நம்மளுடைய வேலை. அது செய்யணுமா இல்லையா அப்படின்னு. சின்மயா மிஷன் வளர்ந்ததே சத்சங்கத்தினால தான் அது வளர்ந்தது. சந்தர்ப்பங்களே இப்போ நம்ம இல்லைன்னா உட்கார்ந்து என்ன பண்ணணும், சத் விஷயங்களை படிக்க வேண்டும். சிம்பிளாக ஒரு ததீச்சி முனிவரிலிருந்து எவ்வளோ தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள். ததீச்சி மாதிரி நம்மளுடைய எலும்பு யாரும் வாங்க மாட்டார்கள். அதனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படி அதை போட்டால் எதுவும் சாப்பிடாது. அப்படி ஸோ வி கேன் நாட் கிவ் ஆல் தீஸ். அதனால் எலும்பை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு கூட போக வேண்டாம். சம்திங் அப்படி நாமளே பெருமைப்படுற மாதிரி, நாமளே சந்தோஷப்படுகின்ற மாதிரி, பெருமைப்படுகின்ற மாதிரி சம்திங் யூ டூ. அப்படி ஏஜ் இஸ் நாட் அ ஃபேக்டர். உடனே எனக்கு ஏதோ எல்லா வயது, எந்த வயதுலையும் 80 வயசு வரைக்கும்லாம் பண்ணியிருக்கிறார்கள். தேர் அப்படி செய்ய வேண்டியதான், இல்லைன்னா ஏற்பாடு பண்ண வேண்டியதான். அதுதான் சொல்கிற ஆயுதம். அதுதான் பெரிய ஆயுதம்னு இப்போ புரியுறது. ஆயுதம்னா என்ன அர்த்தம்? ஆயுதம்னா யுத்தம் செய்கிறது மட்டும் ஆயுதம் இல்லை. இதெல்லாம் வெப்பன். அப்படி தீஸ் ஆர் ஆல் கன்ஸ்ட்ரக்டிவ் வெப்பன்ஸ். அப்படி if we don't create a constructive weapon in the society, then lot of destructive weapons will come. ஒரு ஆக்கப்பூர்வமான ஆயுதங்களை நாம் தயார் செய்யவில்லை என்றால் அழிவுக்கான ஆயுதங்கள் வரும். இப்போ ஆயுதம்னாலே ஏதோ ஒரு ஆயுதம் மட்டும் இல்லை, எல்லா செயல்கள் எல்லாம் எதெல்லாம் பாதுகாக்கக்கூடியதோ அதெல்லாமே ஆயுதங்கள் தான். அப்படிப்பட்ட ஆக்கப்பூர்வமான ஆயுதங்கள் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது வஜ்ரம் மாதிரி இருக்க வேண்டும்னு சொல்கிறார். வஜ்ரம்னா பிளக்கவே முடியாது. இட்ஸ் ஸோ ஹார்டு, எக்ஸ்ட்ராடினரிலி ஹார்டுன்னு சொல். அப்படி ஒரு உறுதியான ஒரு நல்ல சமுதாயத்தை நம்மளால் முடிந்த அளவு என்ன பண்ணணும், உருவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லையா? அப்போ ஏதோ செய்யலாமா இல்லையா? நம்ம இப்போ பேசும்பொழுது நீங்கள் எல்லாம் பங்கு கொள்வது கூட யுவர் பார்ட்டிசிபேஷன் இட் செல்ஃப் இஸ் அ கைண்ட் ஆஃப். நீங்கள் இல்லைன்னா யாருக்கு பேச முடியும்? ஒரு 5 நாள் தொடர்ந்து சத்சங்கம் நடக்கிறது, ஈவன் கம்மிங் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் இன் திஸ் இஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூஷன். அதுவே பெரிய கான்ட்ரிபியூஷன். தென் அவங்க பேசுபவர்களுக்கு என்னாகோ, ஒரு 100 பேர் வர்றாங்கன்னா பேச வேண்டும்னு என்ன பண்ணும், ஒரு ஆர்வம் ஏற்படும். ஸோ கீப் கான்ட்ரிபியூட்டிங். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஆயுதானாம் அகம் வஜ்ரம். அடுத்து பாருங்கள், தேனூனாம் அஸ்மி காமதுக்கம். ஏன்னா பசுக்களில் நான் எதுவாக இருக்கின்றேன் அப்படின்னா காமதேனுவாக. அதுவும் இங்கேயும் பசு இருக்கின்றது, அதனால அங்கே இருக்கிறதெல்லாம் இங்கே இருக்கிறது. காமதேனு. இந்த காமதேனும் எதிலிருந்து வந்தது? அமிர்தத்தை கடையும் பொழுது என்ன ஆறுது? அமிர்தத்தை கடையும் பொழுது தான் இந்த காமதேனுவும் வந்தது. இது சாதாரண பசுக்கள். யாரிடத்தில் இருந்தது இந்த பசு? வசிஷ்டரிடத்தில் இருந்தது. அப்படி இதை பார்த்துட்டு தான் யார் பொறாமைப்பட்டார்? விஸ்வாமித்திரருக்கு பொறாமை வந்து இந்த பசுவை தான் என்ன பண்ணணும், இழுக்கணும்னு போனார். அப்படி கடைசியில் விஸ்வாமித்திரருடைய எல்லா ஆற்றல்களும் எதனிடத்தில் தோற்று போனது அப்படின்னா ஒரு காமதேனுவின் இடத்தில் தோற்று போனது. அது பார்க்கறதுக்கு தான் சாத்வீகமாக இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பசுலாம் பாவம் உண்மையிலேயே சாத்வீகமான பசுக்கள் தான். அவ்வளவு சத்துவம். எவல்யூஷன்லேயே அடுத்த பசுக்களுக்கு அடுத்த பிறவி மனித பிறவின்னு என் குருநாதர் சொல்வார். அப்படி எவல்யூஷன் வரும்பொழுதே அது பசுக்களாக இருக்கிறதெல்லாம் என்னாகும், அடுத்த ஜென்மங்கள் அதற்கு என்ன, மானுட ஜென்மங்களுக்கு முந்தைய ஜென்மங்கள் பசுவனுடைய ஜென்மங்கள்னு சொல்வார். அவ்வளவு புனிதமானது. அது அதுவும் எங்கிருந்து வந்தது? அதுவும் இந்த பார்க்கடலை கடையும் பொழுது வசிஷ்டரிடத்தில் இருந்தது. அதை எதற்காக பயன்படுத்தினார்? அது ஒரே ஒரு காரியத்துக்காக, யஜ்ஞங்களுக்காக பயன்படுத்தினார். யஜ்ஞங்கள் யாகங்களுக்காக பயன்படுத்தினார். இந்த காமதேனுவனுடைய உடல் பூராவும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எல்லா தேவர்களுக்கும் இருப்பிடமாக இருக்கின்றது. காமதேனு, தேனுன்னு தோகன்னு கறக்கிறது. காமதேனுன்னு என்ன, நினைத்ததெல்லாம் கொடுக்கக்கூடியது. அப்படி நினச்சா போகிறோம், அப்படி நினச்சதெல்லாம் கொடுத்து. எனக்கு கூட நேற்று ஆச்சரியமான ஒரு விஷயம், எங்கேயோ பேச கூப்பிட்டுருந்தார்கள், நான் போனேன். பொதுவாக ஏதோ ஒரு மொமெண்டோ கொடுப்பார்கள், பார்ப்பேன். நேற்று பார்த்தா எனக்கு கொடுத்த மொமெண்டோ காமதேனு கொடுத்துருக்கிறார்கள். அப்படி என்னுடைய 30 வருட வாழ்க்கையில் எவ்வளோ இடங்களில் நான் பேசியிருக்கிறேன், எனக்கு யாரும் காமதேனு கொடுத்ததில்லை. அப்போ ஏதோ ஒன்று நடக்க போகிறதுன்னு நினச்சிட்டேன், வேற ஒன்றும் இல்லை.
சம்டைம் தட் இஸ் இட் கம்ஸ் அப்படி, ஏதோ மனதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் அப்படி, ஏதோ நிறைவேறும் அப்படி. அப்போ அது நல்ல எண்ணங்கள், அதெல்லாம் காமதேனுங்கிறது கீதையிலே பகவான் சொல்லுவார் அப்படி, சகயஜ்ஞா பிரஜா சுஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷுவோத்திஷ்டுவ காமதுக்குன்னு ஒரு கீதையில் ஸ்லோகமே இருக்கிறது. நீங்கள் பரஸ்பரம் எல்லோரும், அதுவே காமதேனுங்கிறது கூட என்ன அர்த்தம், இப்படி பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து நீங்கள் செய்தீர்கள் என்றால் நினைத்ததையெல்லாம் நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு நன்மை செய்தோன்னா திருப்பி சமுதாயத்தில் நமக்கு என்ன கிடைக்கும், ஏன் நல்லது செய்யணும் சொல்லி திருப்பி அந்த சமுதாயம் நமக்கு என்ன கொடுக்கும், நன்மையை கொடுக்கும். நல்ல விதையை போட்டோன்னா திரும்ப அதை யார் அனுபவிக்க போகின்றார்கள், நாம் தான் அனுபவிக்க போகின்றோம். அதைத்தான் காமதேனுன்னு கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார். அது வசிஷ்டரிடத்தில் இருந்தது. இந்த காமதேனுவ பசுவை தான் அஷ்டவசூல், அந்த பிரபாசன், அந்த கடைசி வசு இருக்கார், 8வது வசு, அவர் திருட போய் தான் யாராக பிறந்தார், பீஷ்மராக பிறந்தார். அவர் தான் பீஷ்மராக பிறந்தார். அதனால தான் மற்ற எல்லா வசுக்களும் 8 பேரும் பிறந்தார்கள், கங்கைக்கு புத்திரர்களாக பிறந்தார்கள். பட் தப்பு பண்ணது என்னமோ ஒரே ஒருத்தர் தான், பட் எல்லாம் ஒரே கூட்டமாக இல்லையா, அதனால் தண்டனை என்ன எல்லாருக்கும். ஆனால் அவர்களெல்லாம் என்ன சொன்னார்கள், நாங்கள் பூமியில் பிறந்து நீண்ட நாட்கள் பூலோகத்தினுடைய இன்ப துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கக்கூடாது, பிறந்த உடனே நாங்கள் என்ன பண்ணணும், எங்கள் லோகத்திற்கு வந்துடணும்னு அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் வசிஷ்டரை. உடனே வசிஷ்டர் சொல்கிறார், உங்களுக்கெல்லாம் எக்ஸாம், யூஆர் ஆல் எக்ஸாம்டட் அப்படி, நீங்கள் பிறந்த உடனே என்ன பண்ணுவீர்கள் அப்படின்னு அந்த தேகத்தை விட்டு வந்து. அதனால தான் கங்கை அந்த குழந்தைகள் முதல் 7 குழந்தைகள் சாந்தனு நிறுத்துறது கூட இல்லையே, பிறந்த உடனே என்ன பண்ணுறாரு, கங்கையிலே அது போயிடுறது. எல்லாம் கடைசியில் இவன் மட்டும் பசுவை திருடினாலும் என்ன பண்ணணும், எல்லா கஷ்டங்களையும் பூலோகத்தில் அனுபவிக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு சொன்னார். அப்படி தான் பீஷ்மாச்சாரியார் நீண்ட ஆயுளோடு இருந்தார். கிட்டத்தட்ட இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். 180 வருடங்கள்லேருந்து 260 வருடங்களுக்குள்ள அவ்வளோ கால ஜீவிதம் பீஷ்மருடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் பார்த்து சலிச்சு போய் அப்படி பெருசாக மகாபாரத்தில் பீஷ்மருடைய கான்ட்ரிபியூஷன்லாம் ஒன்றும் இல்லை அப்படி. ஏன்னா ஈ ஒன்லி வாஸ் அ பேசிவ் ஆன்லுக்கர். கடைசியில் அவருடைய ஒரே கான்ட்ரிபியூஷன் சாந்தி பருவமும் அனுசாசன பருவமும் தான். கடைசியில் அம்பு படுக்கையில் படுத்தப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பண்ண தர்மோபதேசங்கள் எல்லாம் அதற்காகவே அவர் பூலோகத்திற்கு வந்திருக்கின்றார்னு சொல்லலாம். அப்படி ஒரு காமதேனு. அதனால தான் பூலோகத்தில் அதனுடைய அடையாளமாக நமக்கு இருக்கக்கூடியது இந்த பசுக்கள் எல்லாம். அதனால தான் எங்கள் பசுவை பார்த்தால் நமக்கு உடனே என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னு இந்த காமதேனுடைய ஞாபகம் வரணும். நம்ம வணங்க வேண்டிய ஒரு தெய்வமாக நம்ம இந்துக்கள் அதுதான் பசுக்களை தெய்வமாக வணங்குகின்றோம். அடுத்து சொல்கிறார், பிரஜனச்சாஸ்மி கந்தர்ப்பக. ஏன்னா பிரஜைகளை சிருஷ்டிப்பவர்களிடத்தில் நான் காமதேவனாக இருக்கின்றேன். அந்த காமம், ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு பிரஜையை சிருஷ்டிக்க வேண்டுங்கிறது ஒரு காமம் இருக்கிறது, அது தவறு கிடையாது. அது தர்மத்திற்கு விருத்தமில்லாத காமம். மற்றதெல்லாம் தர்மத்திற்கு விருத்தமான காமம். அப்படிப்பட்ட காமத்தை பொறுத்த வரைக்கும் சிருஷ்டிக்காக இருக்கக்கூடிய காமம் எதுவோ அது நான் கந்தர்ப்ப. நல்ல வார்த்தை இது கூட. கந்தர்ப்பன்னு மன்மதன், நானே என்ன இருக்கிறேன் மன்மதன் அப்படின்னு. மன்மதனை யார் சிருஷ்டி பண்ணார் தெரியுமா? பிரம்மா தான். பிரம்மாவின் இடத்துலேருந்து இவர் சிருஷ்டி பண்ணார். பிரம்மா சிருஷ்டி பண்ணோடனே இவர் கேட்டார், என்னை எதுக்கு சிருஷ்டி பண்ண, கம் தர்ப்பயாமி இத்தின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்படி கம் தர்ப்பயாமின்னா யாரை பெருமைப்படுத்த வேண்டும், நான் யாரை போய் பெருமைப்படுத்த வேண்டும்னு கேட்டார். அதனால் அவருக்கு பேரை என்ன வச்சுட்டார், கம் தர்ப்பயாமின்னு யாரை பெருமைப்படுத்த வேண்டுங்கிறதுக்காக கந்தர்ப்பன்னு அந்த பெயரையே அவர் வைத்து விட்டார். அது ஒரு பெயர். அப்படி பட் இதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கின்றது. அப்படி இன்னொரு அர்த்தம், சின்ன சின்ன அர்த்தங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஆசை எப்படிப்பட்டதுங்கிறதுக்காக சொல்கிறார். ஒன்று திருமணம் செய்து கொண்டு புத்திரர்களை பெறுவதற்காக இருக்கக்கூடிய அது பெருமையான காமம்னு சொல்கிறார். அது உயர்ந்த காமம், அந்த காமத்தில் தவறு கிடையாது. இன்னொன்று கம்னா சமஸ்கிருதத்தில் குத்சித்தம்னு அர்த்தம். குத்சித்தம்னா ரொம்ப கீழானது, ரொம்ப இழிவானது. அப்படி அதே சொல்லும்போது குத்சித்தோ தர்ப்பக யஸ்மாத் அப்படி. இந்த காமமே என்ன பண்ணும், தர்ப்பம்னு என்ன அர்த்தம், தர்ப்பம்னா அகங்காரம், தர்ப்ப அப்படின்னா மதம், அகங்காரம். ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அகங்காரத்தை எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த காமம் என்ன பண்ணும், அழித்து விடும். அதனால தான் எவ்வளோ பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் மன்னர்கள் எல்லாம் எவ்வளோ தபஸ் பண்ணினவர்கள் கூட என்ன விஸ்வாமித்திரர் சரித்திரங்களை எல்லாம் பார்க்கணும் இல்லையா,
விஸ்வாமித்திரருக்கு அவ்வளவு தபஸ் பண்ணி கூட அவருக்கு கடைசி வரைக்கும் தான்கிற அந்த அகங்காரம் இருந்துகிட்டே இருந்தது. அதுதான் வசிஷ்டர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு தண்டிக்கலை. ஆனால் இவ்வளோ தபஸ் பண்ணுறார், இன்னும் தான்கிற அந்த அகங்காரம் இருக்கிறது. அகங்காரம் எதனால் போனது அப்படின்னு, காமத்தால் அவருக்கு அகங்காரம் போனது. அந்த காம எண்ணத்தினால் அவருடைய அகங்காரம் போய் அவருடைய தப்பத்தை எல்லாம் இழந்து திரும்ப என்ன பண்ணுறார், அதிலிருந்து மீண்டு வந்தார். அப்படி எல்லாரும் விஸ்வாமித்திரர் மாதிரி மீள முடியாது. அப்படி அதனால தான் சொல்கிறேன், கம் குஸ்தித்தோ தர்ப்பக யஸ்மாத். எவரிடம் இருந்து வரக்கூடிய ஆசையானது மற்றவர்களையெல்லாம் என்ன பண்ணிடும், அழித்து விட முடியும். இந்த கந்தர்ப்பனே என்ன பண்ணால், பிரம்மா சிருஷ்டி பண்ணாரா இல்லையா, யாரே பெருமைப்படுத்தணும்னு ரொம்ப பெருமையாக கேட்டானா, உடனே என்ன பண்ணான்னா, நீ போய் எல்லாரையும் பெருமைப்படுத்து, என்ன நல்ல விதமான காமமாகவும் அகங்காரமானவர்களிடத்தில் உன்னுடைய காமத்தை பிரயோகப்படுத்தி அவர்களை அழித்துடுன்னா இதை டெஸ்ட் பண்ணலான்னு பிரம்மாவினிடத்திலே பரீட்சை பண்ணானா. அப்படி உடனே என்ன, யார் படைத்தாரோ அவருக்கே என்ன பண்ணானா, அவருடைய உள்ளத்திலே ஒரு ஆசையை தூண்டி விட்டுட்டானா. உடனே பிரம்மா பார்த்தார். அப்படி இந்த ஆசையை நம்மை போன்று இந்த சிருஷ்டிகர்த்தாவே விடலைன்னு இது மனிதர்களையெல்லாம் என்ன பாடுபடுத்த போகிறதோ தெரியலையேன்னு அப்புறம் கோவப்பட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, உன்னுடைய கைவரிசை எங்கிட்டே நீ காமிட்ட, அதனால சிவபிரான் கண்களை திறக்கும் பொழுது நீ இல்லாமல் போய்விடுவாயின்னு. அப்போ காமம் எதனால் போகும், பகவான் அனுகிரகத்தில் நல்ல யோகத்தினால் தவத்தினால் போகும்னு சொல்கிறார்கள். அப்படி அதான் கந்தர்ப்ப. இன்னொன்று கம்னா சமஸ்கிருதத்தில் சுகம்னு அர்த்தம். அப்படி சுகம்னு அர்த்தம். திருப்யதி, என்ன கம் திருப்யதி, அதனால் அது கந்தர்ப்பம்னு சொல்கிறோம். இந்த ஆசைகளெல்லாம் ரொம்ப சுலபமாக மனிதர்கள் என்ன பண்ணிடும் அப்படின்னா மோகித்து விடும்னு சொல்கிறார். அதனால ஜாகிரதையாக இருக்க வேண்டும். கிட்ட எது பக்கத்துலேயும் போகாமல் இருக்கிறது நல்லது. அப்படி திருப்யதி, கம் திருப்யதி, கம்னா சுகம், சுகம்னா வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ். திருப்யதின்னு என்ன அர்த்தம், இட் வில் இன்டாக்சிகேட் பீப்புள். அப்படி ரொம்ப சுலபமாக. அதனால தான் என்ன கேட்குறோமோ என்ன பார்க்குறோமோ எல்லாவற்றிலும் நம்ம என்ன இருக்க வேண்டும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். யாரும் காமத்தை ஜெயித்துட்டோன்னு என்ன பண்ண முடியாது, காமத்தை ஜெயித்துட்டோன்னு யாரும் மாறுதட்டிக்கவே முடியாது. அப்படி ஒரு சிஷ்யர் குருகிட்ட போய் கேட்டார். அப்படி நீங்கள் ஆசையெல்லாம் ஜெயிச்சுட்டேல, ஆசையெல்லாம் அவர் வாயே திறக்கலை. அப்படி ஒரு வார்த்தை பேசலை அவர். இது எதுக்கு வம்பு, இதெல்லாம் ஜெயிச்சிட்டோன்னு சொன்னால் உடனே என்ன பண்ணோம் அப்படின்னு ஏதோ ஒரு ரூபத்தில் அவர் ஒன்றுமே சொல்லலை. கடைசியில் மரண தருவாயில் மரணம் அடைகிறதுக்கு முன்பு ஒரு செகண்டுக்கு முன்னாடி கூப்பிட்டு சொன்னாராம், நான் எல்லா ஆசைகளையும் ஜெயிச்சிட்டேன்ட்டு போயிட்டாராம். அப்படி அது வரைக்கும் நாம் என்ன பண்ணக்கூடாது, அந்த தர்ப்பம், நான் எல்லா ஆசைகளையும் ஜெயித்தேங்கிற அகங்காரம் கூட இருக்கக்கூடாது. இந்த பணிவு இருக்கிறதே, யூ கேனாட் ப்ராக்டிஸ் ஹியூமிலிட்டி, இட் ஹேஸ் டு கம் நேச்சுரலி. அப்படி அதனால தான் அதுக்கு கம்னு சொல்கிறோம். அப்படி அதில் இன்னொரு கம்னா பிரம்மான்னு அர்த்தம். பிரம்மாணம் பிரதி, யார் ஒருத்தர் பிரம்மாவினிடத்திலே என்ன பண்ணாரா அப்படின்னா தர்ப்பிதவான், பிரம்மாணம் பிரதி தர்ப்பிதவான் இது கந்தர்ப்பக. பிரம்மாவினிடத்திலே தன்னுடைய ஆசையை யார் ஒருவன் ஏவி விட்டானோ அவனுக்கு கூட கந்தர்ப்பன். இப்போ ஒரு சொல் எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது பார்த்தீங்களா, ஒரு சின்ன சமஸ்கிருத சொல் தான். அதெல்லாம் பிரஜனச்சாஸ்மி கந்தர்ப்பக, மனிதர்களிடத்தில். அதனால் நல்ல ஆசைகள், தர்மத்திற்கு விரோதம் இல்லாத ஆசைகள், அதெல்லாம் என்ன பண்ணும், அதை நாம் பின்பற்ற வேண்டும். எது தர்மத்திற்கு விரோதமானது அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். அடுத்து சொல்ல சர்ப்பானாம் அஸ்மி வாசுகிஹி அப்படின்னு. இது ரொம்ப அழகு. இதெல்லாம் சொல்லணுன்னா கதை சொல்லிகிட்டே போகலாம், விபூதி யோகம் இப்போ முடியாது அப்படின்னு. இப்போ பகவான் சொல்கிறார் பிராதானியம்ங்கிறார், இதுவே ரொம்ப விஸ்தாரமாக இருக்கிறது. அப்படி இன்னும் விஸ்தாரமாகனா என்ன இடம் அப்படின்னு. வாசுகி யார், முதல்ல ஆணா பெண்ணான்னு கேட்கணும். வாசுகி ஆணா பெண்ணா, இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் உண்டு. ஏன்னா பேர் பார்த்தா வாசுகிங்கிறது என்ன இருக்கிறது, பெண்ணுடைய பெயர். பெரும்பாலும் ஆண்களுக்கு இந்த பெயரை வைக்க மாட்டார்கள், பெண்களுக்கு தான் வாசுகின்னு வைப்பார்கள். பட் மகாபாரதத்தில் இவன் ஆண். யாருடைய சகோதரர் வாசுகி? இப்போ எவ்வளோ அமைதி பாருங்க. அப்படி அனந்த சேஷன், ஆதிசேஷனுடைய சகோதரன் ஆதிசேஷன். கஷ்யப பிரஜாபதிக்கு கத்ரு வினதான்னு 2 மனைவிகள் உண்டு. கத்ருவிற்கு பிறந்தவர்களெல்லாம் நாகர்கள். வினதைக்கு பிறந்தவர் தான் கருடன், அருணன். 2 பேர். முதல்ல அருணன் பிறந்தான், அப்புறம் கருடன் பிறந்தான். அப்படி இந்த நாகமாதாக்கள் எல்லாம் பொய் சொல்கிறா. இந்த தான் அம்மாவே பொய் சொல்லுவாள். அந்த உச்சை ஸ்ரவஸ்ங்கிற ஒரு குதிரையை பார்த்தோமே, அதனுடைய வாலெல்லாம் கருப்பாக வெள்ளையான இந்த கத்ருவுக்கும் வினதாவுக்கும் போட்டி வரும். இப்போ நான் அதுக்குள்ளெல்லாம் போகல, அதெல்லாம் அப்புறம் சொன்னால் இதை முடிக்க முடியாது. ஸோ வாசுகிங்கிறது தபஸ் பண்ணார்கள். அந்த நாகர்களிலேயே
விஷத்தன்மையான நாகங்களும் உள்ளார்கள், நல்ல நாகங்களும் இருந்த ஆதிசேஷன், வாசுகி இவர்களெல்லாம் வந்து உத்தமமான நாகர்கள். அதனால்தான் பார்க்கடலை கடையிறதுக்கே எதை பயன்படுத்தினார்கள்? இந்த வாசுகியை என்ன பண்ணுறார்கள் அப்படின்னா சத்துவம். அதனால மனசு கடையினால என்ன பயன்படுத்தணும்? மனசை கடையினாலும் வாசுகி, மனசை என்ன வச்சுக்கணும் அப்படின்னா வாசுகி மாதிரி வச்சுக்கணும். அதாவது வாசுகி. இந்த வாசுகிக்கு ஒரு சகோதரி உண்டு. தெர் இஸ் எ சிஸ்டர். வாசுகியினுடைய சகோதரி பெயர் தெரியுமா? ஜரத்காரு. ஜரத்காருன்னு தான். இன்னொரு ரிஷி ஜரத்காருன்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய அப்பா அம்மா அவரை கல்யாணம் பண்ணிக்கோன்னா அவரை ஒரே பையன். ஏன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கலன்னா பித்ரு காரியங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டார். அப்புறம் அவர் ஒரே ஒரு கண்டிஷன் போட்டார். ஜரத்காருங்கிற பேர்லேயே ஒரு பெண் இருந்தால் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரு விஷயம் சொன்னார். அப்படி யாரும் கிடைக்க மாட்டார்கள் நினச்சேன். கடைசியில் பார்த்தா இந்த வாசுகிக்கு சகோதரி ஜரத்காருன்னு பேரோடு இருந்தாள். அந்த ஜரத்காருங்கிற ரிஷி இந்த வாசுகியினுடைய சகோதரி ஜகத்காருவை திருமணம் செய்து கொண்டு இந்த 2 ஜகத்காருவிற்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஆஸ்திகர்னு ரிஷி. அந்த ஆஸ்திகர் தான் ஜனமேஜயன் சர்ப்பசத்திர யாகங்களை எல்லாம் பண்ணும்போது அதை போய் என்ன பண்ணுறார் அப்படின்னா நிறுத்துறார். அதனால்தான் ஒரு சின்ன மந்திரம், ஓம் ஆஸ்திகாய நமக. பெரிய சர்ப்ப மந்திரம் சந்தியாவந்தனத்திலே சர்ப்ப மந்திரங்கள் எல்லாம் வரும் அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியலன்னா ஓம் ஆஸ்திகாய நமகன்னு சொன்ன போரும் எந்த விஷ ஜந்துக்களுடைய பயமும் இருக்காதுன்னு சொல்கிறார்கள். அப்படி அதனால தான் வாசுகி சர்ப்பானாம். இந்த சர்ப்பம்னா ஒரு தலைன்னு சொல்கிறார்கள் பொதுவாக. நாகம்னா பல தலைகளை உடையது, சர்ப்பம்னா ஒரு தலையை உடையது. அப்படி அதனால் அந்த சர்ப்பானாம் அஸ்மி வாசுகி. அடுத்து என்ன உடனே அடுத்ததாக இருக்கணும். சர்ப்பத்தை சொல்லியாச்சுன்னா அடுத்து என்ன சொல்லணும்? நாகத்தை சொல்லணுமா இல்லையா? பாரு. அனந்தஸ்சாஸ்மி நாகானாம் வருணோ யாதசாமகம் பித்ருணாமர்யமா சாஸ்மி யமசம்யமதாமகம். அனந்தஸ்சாஸ்மி நாகானாம். நாகங்களிலே நான் யாராக இருக்கின்றேன்? ஆதிசேஷனாக இருக்கின்றேன். ஆதிசேஷன் ராமாவதாரத்தில் யாராக வந்தார்? லக்ஷ்மணன் ஆதிசேஷனுடைய அவதாரம்னு சொல்கிறார். பகவான் எப்போவும் எங்கே படுத்துட்டுருக்கிறார் அப்படின்னா அனந்தம். ஆதிசேஷன் ஆதின்னாலும் சொல்கிறான். அனந்த நாக். இங்கேருந்து நீங்கள் இதுக்கு போனீங்கன்னா எந்த இடம்? அமர்நாத். நான் ஹெலிகாப்டர்லேயும் போயிருக்கேன். 3 நாள் ட்ரெக்கிங் பண்ணியும் போயிட்டு வந்தேன். 3 நாள் போனோன்னா போகிற வழியில் இந்த அனந்தநாக் வரும். அப்படி பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த அனந்தநாக்குங்கிற அந்த ஸ்தானம், அந்த லேக் பார்த்தாலே, அங்கே இருக்கக்கூடிய அந்த தடாகத்தை பார்த்தாலே அப்படி ஒரு தூய்மையான தடாகம் நான் எங்கேயும் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். மனசே அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த இடங்களெல்லாம் போய் பாருங்கள். அப்படி இந்த ஜூலை மாதம் திறப்பார்கள், அமர்நாத் தரிசனத்திற்கு திறப்பார்கள். 2 முறை போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. அனந்தநாக். ஸோ நாகானாம் அனந்தஸ்சாஸ்மி, அனந்த நாகமாக. இந்த அனந்த நாகனுடைய விசேஷம் என்னென்னா இந்த கதைகள் எல்லாம் இருக்கின்றது. இந்த கத்ரு தன்னுடைய சொல்லை கேட்காத அந்த குழந்தைகளெல்லாம் சாபம் கொடுத்துருவாள். அப்படின்னு ஜனமேஜயன் சர்வசத்திர யாகம் பண்ணும்போது நீங்கள் எல்லாம் அக்னியில் விழுந்து என்ன எல்லாம் பஸ்மம் ஆயிடுவீர்கள்னு. அப்போ இவன் தபஸ் பண்ண போயிடுவார். அனந்தன் போய் தபஸ் செய்வான். அவ்வளவு தவம் பண்ணோன்னு பிரம்மா காட்சி கொடுப்பார். காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்பார். அப்படி ஒன்றும் வேண்டான்னு சொல்லுவார். இல்லை ஏதாவது நீ வரம் பெற வேண்டும்னு, அப்படி ஏதாவது வரம் கொடுக்க வேண்டுமா? தர்மேமே ரமதாம் புத்திஹி தபசீச்ச ஈஸ்வர. அப்படி என்னுடைய மனசு எப்பொழுதும் தர்மத்திலே இருக்கணும், நான் எப்பொழுதும் தவத்திலே இருக்கணும், அந்த வரம் கொடுத்தா போகிறோம்னாரு. பிரம்மவே ஆடி போயிட்டார். அப்படி இவ்வளவு தவம் செய்து கடைசியில் தர்மத்தையும் தவத்தையும் வரமாக கேட்டாருங்கிறதால உடனே என்ன பண்ணாராம் அவர்? அப்போ பூமியெல்லாம் சிருஷ்டி பண்ண, இந்த பூமியை தாங்கிறதுக்கு ஏன்னா எனக்கு ஒரு வஸ்து வேண்டும், அதனால் இந்த பூமியை தாங்கக்கூடிய ஆதிசேஷனாக நீ இருன்னு என்ன பண்ணிட்டாராம். அதனால் இன்றைக்கும் இந்த பூமியை எது தாங்கி கொண்டிருக்கின்றது? ஆதிசேஷன். தர்மம் தாங்கி கொண்டிருக்கின்றது. தவம் என்ன பண்ணுறது? தவம் தாங்கி கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் இந்த பூமி அசைஞ்சால் என்னாகும் தெரியறதா? 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீர்களா? இந்த வெனிசுலான்னு ஒரு தேசத்தில் ஒரு சின்ன அசைவு தான். அப்படி
ஒன்றும் இல்லாமல் போயிடும், ஒன்றும் காணாமல் போயிடும். ஏதோ ஒரு சக்தி இது எல்லாவற்றையும் தாங்கி பிடித்து கொண்டே இருக்கின்றது. அதனால்தான் அனந்தன்கிறது தவத்தையும் தர்மத்தையும் சொல்லக்கூடிய அந்த நாகம். அதனால் அனந்தாஸ்மி நாகானம். ஏன் மகாவிஷ்ணு இந்த அனந்த நாகத்தில் படுத்திருக்கிறார்னா அதெல்லாம் தனியாக ஒரு நாள் சத்சங்கம் வச்சுப்போம். அதெல்லாம் ரொம்ப பெரிய தத்துவார்த்தமான விஷயங்கள், அதில் இவங்கெல்லாம் சொல்ல முடியாது. பாப்போம். அனந்தாஸ்மி நாகானம். வருணக யாதசாமகம். இதுவும் எதுவும் பூலோக சம்பந்தப்பட்டதே இல்லை. யாதசாம், யாதன்னு யாதின்னு சொல்லுவார்கள். யாதின்னு விரைவாக செல்லக்கூடியது. யாதசாம்னா இந்த கடலிற்குள் இருக்கக்கூடிய ஜந்துக்கள். சமுத்திரத்திற்குள்ளே என்ன இருக்குது, எவ்வளவோ ஜீவராசிகள் எல்லாம் இருக்கிறது, சின்ன சின்ன மீன்களும் இருக்கிறது, சுறா மாதிரி பெரிய மீன்களும் என்ன இருக்குது. கடல் சமுத்திரம் மிகப்பெரிய ரகசியம். அப்படி யாதசாம்னா அந்த சமுத்திரத்திற்குள் விரைந்து செல்லக்கூடிய, வேகமாக செல்லக்கூடிய அந்த ஜலராசிகள். அவற்றில் நான் யாராக இருக்கின்றேன்? வருணனாக இருக்கின்றேன். வருணன்கிறதும் யார்? அவர் தான் ஜலத்திற்கு அபிமானியாக இருக்கிற வருண தேவர்னு சொல்கிறோமா இல்லையா? யார் வருணருடைய புத்திரர்? வருணருக்கு பிறந்தது யார்? ரொம்ப இந்த அமைதி பார்க்கறது ரொம்ப அகஸ்தியர். அகஸ்தியர் என்ன மித்ரா வருணன்னு ருக்வேதத்தில் ட்வின், ரெண்டு தேவதைகள். இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஒன்று வந்து மித்ர, இன்னொன்று வந்து வருண. இந்த மித்ரா வருண ரெண்டு பேரும் சேர்ந்தவர்கள் தான் வசிஷ்டரும் அகஸ்தியரும். ஆனால் முதல்ல அகஸ்தியர் என்ன பண்ணார்? அதனால தான் கும்பம்னு சொல்கிறோம். அந்த கும்பத்திலிருந்து சம்பவித்ததெல்லாம் அவருக்கு பெயரே என்ன அர்த்தம்? கும்பமுனின்னு அர்த்தம். இன்றைக்கும் யஜ்ஞங்கள் பண்ணணும்னு, யாகங்கள் பண்ணணும், முதல்ல என்ன பண்ணுறோம்? ஒரு கும்பம் வைத்து அதில் எதனை வைக்கிறோம்? ஜலத்தில் என்ன பண்ணுறோம்? வருணனை ஆவாகனம் செய்து தான் என்ன பண்ணுறோம்? ஒரு யஜ்ஞங்கள் யாகங்கள் கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம்? எல்லா இடத்துலையும் ஜலத்தை எல்லாம் தெளிக்கிறோமா இல்லையா அப்படின்னு. அதிலிருந்து வந்தவர். அதனால தான் அவருக்கு சமுத்திரத்தையே குடிக்க முடிந்தது. அகஸ்தியரால் ஏன் சமுத்திரத்தை குடிக்க முடிஞ்சதுன்னா அவர் வந்து வருணர் தானே சமுத்திரத்திற்கு அதிபதி. அதனால் அவரால் சமுத்திரத்தையே விழுங்க முடிந்தது. காரணம் என்னென்னா வருணருடைய புத்திரர். அதனால் வருணோ யாதசாம் அகம். இந்த வருணரை பற்றி நான் முதல் நாளே சொன்னேன். வருணருடைய பேர் எங்கே வந்தது நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஆதித்யர்கள் எத்தனை பேர்னு சொன்னோம்? 12 பேர். அது கடைசி யார்? கடைசி ஆதித்யன் யார்? அதான் விஷ்ணு. ஆதித்யானாம் அகம் விஷ்ணுன்னு படித்தோமா இல்லையா? அந்த 12 ஆதித்யர்கள் ஒருவர் வருணரால். வருணரும் அந்த 12 ஆதித்யர்களில் ஒருவர். அடுத்து வரக்கூடிய அந்த அரியமாங்கிறதும் யார்? அந்த அரியமாங்கிறதும் 12 ஆதித்யர்களில் ஒருவர். முதல்ல ஆதித்யர்னு சொல்லிட்டார். ஆனால் கடைசியில் சொல்லும்போது என்ன வருணரை சொல்கிறார், அரியமாவை சொல்கிறார். நான் ஏற்கனவே மித்திரனை சொல்லிட்டேன், விஷ்ணுவை பார்த்துட்டோம். ஏன்னா 12 பேரில் 5 பேரை பார்த்துட்டோம் நம்ம. இதே மகாபாரதத்தில் பகவத்கீதையிலே 5 பேரை நாம் பார்த்து. இப்படி ஒவ்வொன்றும் ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் என்ன படிக்கிறோங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து பித்ருணாம் அரியமா சாஸ்மி. பித்ருக்களில் நான் அரியமாவாக இருக்கின்றேன். இப்போ நம்ம தேவலோகத்தை எல்லாம் பார்த்தோமா இல்லையா? அதே மாதிரி என்ன லோகம் இருக்கின்றது? பித்ருலோகம்னு ஒரு லோகம். இந்த 2 லோகங்கள், ஒன்று வந்து தேவயான மார்க்கம், ஒன்று உத்தராயணம், இன்னொன்று தட்சிணாயணம். உத்தராயணமாக போனால் தேவ மார்க்கங்கள், தட்சிணாயணமாக போனால் பித்ரு மார்க்கங்கள். பித்ருக்கள்னு தெரியுமா இல்லையா? நம்முடைய முன்னோர்கள். அப்படி இந்த தேகத்தை விட்ட பிறகு என்ன பண்ணுறோம்? இந்த ஜீவனுக்கு இந்த தேகத்தோடு போகிறதில்லை. அப்படி அதன் பிறகு அதனுடைய கர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி அது உத்தராயணத்தில் போகும், இல்லைன்னா தட்சிணாயண மார்க்கத்தில் போகும். பெரும்பாலும் பித்ருலோகத்திற்கு போகிறதுக்கே என்ன பண்ணணும் பாருங்கள், நிறைய புண்ணியங்களை எல்லாம் செய்ய வேண்டும்னு சொல்வார்கள். அங்கே தான் எல்லா பித்ருக்களும் இருக்கின்றார்கள்ங்கிறதுக்காக அதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியது அரியமா அப்படிங்கக்கூடிய ஒரு தேவதை. அதனால் ஒருத்தர் விடாமல் என்ன செய்யணும்னு சொல்கிறார்கள்? பித்ரு காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும். இப்போ நிறைய பேர் இந்த குழந்தைகள் எல்லாம் கேட்பார்கள், ஏன்னா அவர்களெல்லாம் திரும்பி பிறந்திருப்பார்கள், திருப்பி அவர்களுக்கெல்லாம் காரியங்கள் எல்லாம் செய்து அவர்களுக்கு போய் சேருமான பித்ரு காரியங்களை செய்வது பித்ருக்களுக்கு போகுமான்னு? அப்படி போகாது. இப்போ தேவர்களுக்கு யஜ்ஞங்கள் பண்ணுறோம், யாகங்கள் பண்ணுறோம், அதெல்லாம் யாருக்கு போகிறது? தேவர்களுக்கு போகும். அந்த தேவர்கள் திருப்பி என்ன செய்கின்றார்கள்? மனிதர்களுக்கு தேவையானதை கொடுக்கின்றார்கள். அதே மாதிரி எல்லாரும் பித்ருக்களை நினைத்து கொண்டு பித்ருக்களுக்காக செய்யக்கூடிய அந்த கர்மங்கள், அது கொடுக்கக்கூடிய அன்னமெல்லாம் எங்கே போகும்? அதுதான் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய வாசிகளுக்கெல்லாம் அதுதான் உணவு. அதையெல்லாம் உண்ட பிறகு அந்த பித்ருலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவார்கள்? மானுடர்கள் எல்லாம் எப்படி தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள்
எல்லோரையும் ஆசீர்வதிக்கின்றார்களோ அதே மாதிரி பித்ருலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவார்கள், அவனுக்கு வந்து நிறைய சந்ததிகள் எல்லாம் இருக்கட்டும், ஜீவிதமாக இருக்கட்டும்னு பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய பித்ருலோகவாசிகள் தேவதைகளுடைய அனுகிரகத்தையும் மனிதன் பெற வேண்டும். மேன் இஸ் நாட் இண்டிவிஜுவல். அப்படி இது இந்த ஹிந்து மதம்ங்கிறது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. அப்படி மனிதனுக்கு தேவ சம்பந்தங்கள் வேணும், பித்திருக்களுடைய சம்பந்தங்கள் வேண்டும், ரிஷிகளுடைய சம்பந்தங்கள். இப்போ எவ்வளவு சம்பந்தங்கள் இருக்குது, இவ்வளவு சம்பந்தங்கள் இருந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது, அந்த ஒரு வாழ்க்கைங்கிறது முழுமை பெறும். கஷ்ட நஷ்டங்கள் எதற்குன்னு எங்கேயோ ஒரு இடத்துல நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு இதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் யார் யாரே வணங்க வேண்டுமோ தேவர்களுக்கு செய்ய காரியங்களை செய்கிறதுல தவறு செய்கின்றோம். பித்ருக்களை நம்ம இதனால் என்ன ஆறுது அப்படின்னா, அதனால தான் மனிதர்கள் தாங்கள் இதெல்லாம் செய்ய வேண்டிய கடமைகள், ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆற்றாத பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, தென் வி ஹாவ் டு பே ஏ ஹெவி ப்ரைஸ் ஃபார் தட். அதில் பித்ருநாம் அரியமா சாஸ்மி. அட்லீஸ்ட் இப்படி ஒரு தேவத்தை இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ பித்திருக்களுக்கெல்லாம் தேவதையாக அரியமாக இருக்கின்றது. அடுத்தது நான் கடைசியில் நான் சொல்லி பயமுறுத்தவே வேண்டாம் அப்படின்னு, யமஸ் சம்யமதாம் அகம் அப்படின்னு. சம்யமதாம் அப்படின்னா சம்யமம் அப்படின்னால அடக்குதல்னு அர்த்தம். அடக்குபவர்களில் நான் யாராக இருக்கின்றேன்? இந்த உலகத்தில் யாருக்கும் அடங்காதவன் கடைசியில் யாருக்கு அடங்கி ஆகணும்? ஒரே ஒருத்தருக்கு என்ன பண்ணணும், அடங்க மாட்டேன்னு இவருக்கு மட்டும் என்ன பண்ண முடியாது. எப்படிப்பட்ட அடங்காதவனாக இருந்தாலும் கடைசியில் அடக்கமாக, அதுக்கு பேரே என்ன பாருங்க. அவர் என்ன பண்ணுறதுன்னா, அவர் வைக்கும் பொழுது என்ன சொல்கிறோம், அவர் அடக்கம் பண்ணுறதுன்னு தானே சொல்கிறோம். அப்படின்னா இவ்வளோ நாள் அடங்காமல் இருந்தவர்களை கடைசியில் என்ன பண்ண, ஏதோ அந்த பயம் இருக்க வேண்டும்னு சொல்கிறார்கள். அது யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாத ஒன்று. என்ன அர்த்தம், யாரும் தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு விஷயம் யமதர்மராஜா. அப்படி பட் யமதர்மராஜாவை நீங்கள் அவ்வளோ ரொம்ப கொடூரமாகலாம் பார்க்க வேண்டாம். பிரம்மஜானி அவர். அப்படி யமதர்மராஜா பிரம்ம வித்யாவிற்கு ஆச்சாரியனாக சங்கராச்சாரியரே ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கிறார். ஓம் நமோ பகவதே வைவஸ்வதாய மிருத்யவே பிரம்ம வித்யாச்சாரியாய நச்சிகேதசேச்சன்னு உபனிஷத்துக்களில் ஒரு ஸ்லோகமே உண்டு. ஓம் நமோ பகவதே வைவஸ்வதாய. யார் யமன் அப்படின்னா சூரியனுடைய புத்திரன். அப்படி அதனால் நேரடியாக யமனிடத்துலேருந்து தப்பிக்கணும்னு யாரை பிரார்த்தனை பண்ணணும்? சூரியனை பிரார்த்தனை பண்ணால் போகிறோம், யமனிடத்துலேருந்து தப்பிச்சிடும். எப்படிலாம் வழி வைத்திருக்கின்றார்கள் பாருங்கள். தப்பிக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, மரணம்ங்கிறது தேர்ந்தெடுக்கலாம். இப்போ பீஷ்மரெல்லாம் இல்லையா, இச்சா மிருத்யுன்னு பெயர். மரணத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மரணத்திற்கு தேகத்திற்கு ஒரு நாள் மரணம் வரும், ஆனால் ஜீவனுக்கு என்ன இல்லை, மரணம் இல்லை. இப்போ யமன்னா வேறு, மிருத்யுன்னா வேறு, காலம்னா வேறு, எல்லாம் ஒன்று ஒன்று இல்லை, ஒன்று ஒன்றுக்கு சம்பந்தம் உண்டு. ஆனால் யமங்கிறது வேறு, மிருத்யு வேறு, மிருத்யு தேவதை வேறு. மனிதர்களுடைய உயிரையெல்லாம் எடுக்கிறது யமன்லாம் வரமாட்டார், ஏன்னா மிருத்யு தான் எடுக்கும். முதல்ல காலம் போகும், அடுத்து மிருத்யு போகும், கடைசியில் என்ன, யமன் வந்து பாப்ப புண்ணியங்களை தர்ம அதர்மங்களை சீர்தூக்கி பார்ப்பவர். ஞானம் வேண்டுன்னா என்ன பண்ணுறாரு, அதுதான் அந்த கட்டயோகம்னு அந்த முழு புஸ்தகம். நான் திரும்ப எத்தனை தடவை சொல்கிறேன் பார். அந்த யோகம், முழு யோகமே மனிதர்கள் எப்படி மரணத்தை வெல்லலாம்ங்கிறத சொல்லக்கூடிய ரகசியம்தான் அது. அதனால் யமஸ் சம்யமதாம் அகம் அப்படின்னு சொல்லி அவரே தர்மராஜா. மகாபாரத்தில் யாருடைய தந்தை இவர்? தர்மபுத்திரனுக்கே இவர் தான் தந்தை. விதுரருக்கும் இவர் தான். விதுரர் தர்மபுத்திரர் ரெண்டு பேருமே யமதர்மராஜாவினுடைய அம்சங்கள். இவரே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த யக்ஷ ரூபத்தில் வந்து தர்மராஜாவை பரீட்சை பண்ணுற, யுதிஷ்டிரனை பரீட்சை பண்ணுறாரு இல்லையா, யக்ஷனாக கேள்விகளை எல்லாம் கேட்கிறார் பார். அதுதான் 7:45 எடுத்து அதற்குள்ளே இன்னொரு 5 நிமிஷம் சொல்லலாமா? 5 நிமிடங்கள் ஒரு ஸ்லோகத்தை பார்ப்போம், அப்புறம் நிறுத்திட்டு. பிரஹ்லாதஸ்சாஸ்மி தைத்யானாம் காலக்கலயதாமகம் மிருகாணாம் ச மிருகேந்திரோகம் வைணதேயஸ்ச பக்ஷிணாம். இதை நான் உங்களுக்கு வளர்க்கவே வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். தைத்தியானாம், அதிதி புத்திரர்களையே சொல்லிட்டு வந்துடுறா இல்லையா பகவான், ஒவ்வொருத்தரையாக சொன்னார். இப்போ திதிக்கு பிறந்தவர்கள் தைத்தியானாம், ராட்சச குலம் தான் அது. ஆனால் அந்த ராட்சச குலத்துலையும் யார் இருந்தார்? பிரஹ்லாதர். பிரஹ்லாதன்னா எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுத்தவன்.
பாகவதத்தில் என்ன சொல்கிறது, பகவானிடத்தில் என்ன குணங்களெல்லாம் உண்டோ அத்தனை குணங்களும் பிரகலாதனிடத்தில் உண்டாம். அப்படி எல்லா குணங்களும், பகவானாலே 6 குணங்கள், அந்த பகவானிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா குணங்களும் ஒரு இடத்துல பார்க்கலான்னா அது பிரகலாதனிடத்தில் பார்க்கலாம். சிம்பிளாக பிரகலாதனுக்கு ஒரு சின்ன உதாரணம் நாம் சொல்கிறோமே, இதில் பகவானை நினைக்க முடியல, நேரம் இல்லை, அது இல்லை, இது இல்லை. எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு கஷ்டத்திலும் பகவானை நினைக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் எல்லா துன்பமான காலங்களிலும் யாரை நினைக்க வேண்டும்? துன்பத்தை நினைக்கிறதை காட்டிலும் பகவானையே நினைக்க வேண்டும்ங்கிறதுக்காக தான். ஒரு சௌரியம் இல்லை. இப்படி சொந்த அப்பாவே இப்படி அவன் பிறந்ததிலிருந்து அவனை கொல்றதுக்கு என்ன பண்ணுறார், எவ்வளவோ முயற்சி செய்து பார்க்கிறார் அப்படின்னு. ஆனால் அவர் ஒன்றும் இல்லை. ஓம் நமோ நாராயணாய, ஒரே மந்திரம்தான், இந்த நாராயண மந்திரத்தை தான் சொன்னார். நாம் இப்படி சூழ்நிலைகள் வேணும், அப்படி சூழ்நிலைகள், எந்த சூழ்நிலைகள், எல்லா கஷ்டங்களுக்கும் நடுவிலும் ஒரு மனிதன் தன்னுடைய மனதை எதில் வைத்திருக்க வேண்டும்? எப்பொழுதும் இறைவனிடத்தில் வைத்திருக்க வேண்டும். 9 விதமான பக்தி: ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்மநிவேதனம். பகவானிடத்தில் 9 விதமான பக்தியை எப்படி செலுத்தலாம்? அதில் முதல் இதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பண்ணுறது என்ன? ஸ்ரவணம், ஆத்ம நிவேதனம் கடைசி. இப்படி பட் ரொம்ப சுலபமானது என்ன அப்படின்னா ஸ்ரவணம். அதுவும் கேட்குற சக்தி இருக்கும்போதே கேட்டுடணும் அப்படின்னு. ஏன்னா இதுக்கு கூட ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும் அப்படின்னு. அது வர்றதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா கேட்டு பயன்படுத்திக்க வேண்டும். பிரகலாதச்சாஸ்மி தைத்தியானாம். இந்த பிரகலாதனுடைய புத்திரன் தான் விரோச்சனன், விரோச்சனனுடைய புத்திரன் தான் பலி சக்கரவர்த்தி. இப்படி தான் அவங்களுடைய குடும்பம். பிரகலாதன் தான் விபீஷணராக தோன்றினார்னு சொல்வார்கள். சங்கு கர்ணர்னு மகாவிஷ்ணுவனுடைய ஒரு பக்தர், அவர் தான் யாராக பிறக்கின்றார் அப்படின்னா பிரகலாதராக பிறக்கின்றார். அப்புறம் விபீஷணராக பிறந்தார். அப்புறம் இன்னொரு பிறவி எடுத்தார். அந்த பிறவி ராகவேந்திரரில் முற்று பெற்றதுன்னு மத்வ சம்பிரதாயத்தினுடைய இதே அவர்கள் ராகவேந்திரர் வந்து பிரகலாத சுவாமியினுடைய அம்சம் வெளிப்பாடுன்னு சொல்வார்கள். பிரகலாதாஸ்மி தைத்தியானம். கால கலையதாமகம். நமக்கு இது கணக்கிடுபவர்களில் நான் எதுவாக இருக்கின்றேன்? காலமாக இருக்கின்றேன். இப்போ பார்த்தீங்களா பகவான் என்ன சொல்றார்? நம்ம என்ன கணக்கிட வேண்டியது என்னென்னா பணம் இல்லை. டோன்ட் கீப் கவுண்டிங் மணி அப்படின்னு. காலக்கிரீட்டதி கச்சத்தி ஆயுன்னு. காலம் என்னென்ன இருக்குது, அதுக்குள்ளே 1.25 மணி நேரம் போயிடுது அப்படின்னு. எவ்ரி மினிட் இஸ் அக்கௌண்டபிள் அப்படின்னு. ஒவ்வொரு க்ஷணமும் பகவான் ஒரு நாளைக்கு உனக்கு 24 மணி நேரம் கொடுத்தேன், நீ என்ன பண்ணன்னு கேட்டுகிட்டே இருப்பார் அப்படின்னு. ஸோ நாம் கணக்கு வச்சுருக்கிறோமோ இல்லையோ, மேலே இருக்கிறவர்களும் என்ன பண்ணுவார்கள்? எல்லா தேவர்களும் மனிதர்களுடைய காலத்தை என்ன பண்ணுறார்கள்? கணக்கிட்டு வைத்திருக்கின்றார்கள். இன்னொன்று தப்ப முடியாதது எதுன்னா, காலத்திலிருந்து யாராலும் தப்ப முடியாது. இன்னொன்று, காலம் எவருக்காகவும் நிற்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் இருங்கோ, ஒன்றும் 7:45 ஆகிறதுக்கு வெயிட் பண்ண வைக்க முடியுமா காலத்தை? ஒன்று அது போயிட்டே இருக்க முடியும், யாருக்காகவும் நிற்காது. காலக்கலையதாமகம். சில சித்தாந்தங்கள் உண்டு. தெய்வம்னே ஒன்று கிடையாது, காலம்தான், அதிலிருந்து தான் எல்லாமே தோன்றியதுன்னு ஒரு சித்தாந்தம் கூட உண்டு. மிருகாணாம்ச மிருகேந்திரோகம். ஸோ மிருகங்களிலேயே நான் எதுவாக இருக்கின்றேன் அப்படின்னு மிருகேந்திரோகம். சிங்கம், சிம்ஹம். அது என்ன விசேஷம்? அதுன்னா அவ்வளோ அது கம்பீரம். அது எவ்வளோ வயதானாலும் அதனுடைய கம்பீரம் என்ன பண்ணாது? அதனுடைய கம்பீரம் குறையவே குறையாது. இன்னொரு விசேஷம் தெரியுமா? அந்த சிங்கத்துக்கெல்லாம் பசித்தால் தான் சாப்பிடும். ஏன்னா இஷ்டத்துக்கு வாயில் போட்டு அரைச்சிட்டே இருக்காது அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட மிருகங்கள் போனாலும் தனக்கு வேண்டும்னால்தான் என்ன பண்ண வேண்டும்? அப்போ இந்த உலகத்திலிருந்து தனக்கு வேண்டியதை தான் என்ன பண்ண வேண்டும்? தனக்கு வேண்டியதை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிங்கத்தை போன்ற என்ன கம்பீரமாக இருக்க வேண்டும். இப்போ பிரகலாதனுக்கும் இந்த சிங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? சுவாமி எப்படி வந்தார்? நரசிம்ஹ. அதில் நரரூபம் மகாவிஷ்ணுது, சிம்ஹ ரூபம் ருத்ரரோடது. இது தெரிஞ்சுக்கோங்க. அப்படி அதில் ருத்ரமூர்த்தி இருக்கிறது. ஏன்னா மகாவிஷ்ணு சாத்விகர். அப்படி அவராலெல்லாம் என்ன பண்ண முடியாது, பிரிச்செல்லாம் பண்ண முடியாது. அதனால் ருத்ரர் இன்வோக்ஸ் ருத்ரர் தான் என்ன பண்ண முடியும்? ருத்ரர் தான் பிழைக்க முடியும். அதனால் ஒரு பாகம் நரரூபமாக இருக்கிறது அது மகாவிஷ்ணு. அதில் சிங்க ரூபமாக இருக்கு. எப்பொழுதும் சேர்ந்தே தான் வருவார்கள். ராமாவதாரத்தில் மகாவிஷ்ணு யார்? ருத்ரர் யார்?
ஆஞ்சநேயர். அப்படி தான் வருவார்கள், ஆஞ்சநேயராக வருவார். இதே ராமாயணத்தில் மகாபாரதத்தில் கூட கிருஷ்ணர் இருக்கிறார். அப்படி அந்த யுத்த காலத்தில் கிருஷ்ணருடைய தேருக்கு முன்பாக யார் போயிட்டே இருப்பார்? சூலமேந்தி ருத்ரர் தான் போயிட்டே இருப்பார். அப்படி அதனால் இட் இஸ் ஆல்வேஸ் அ காம்பினேஷன். சிவனும் ருத்ரனும் சேர்ந்து என்ன பண்ணுறாரு? உலக நன்மைக்காக எல்லா காரியங்களையும் செய்கின்றார். அது எதுக்கு சொன்னேன்னா, இந்த மிருகானாம்ங்கிறது அது ஒரு கம்பீரம். அது அதே போன்று வைணத்தையச்ச பக்ஷினாம். இப்போ ஏற்கனவே நாகத்தை பார்த்தோம். பட்சிகளில் நான் யாராக இருக்கின்றேன்? வினதாவினுடைய புத்திரன் கருடனாக இருக்கின்றேன். இந்த கருடனை பற்றி நிறைய சொல்லலாம். ஒரு புராணமே இருக்கின்றது. கருட புராணம்னு என்ன இருக்கிறது அப்படின்னா, ஒரு புராணமே உண்டு. அப்படி நாளைக்கு எவ்வளோ விபூதிகளை பார்க்க முடியுமோ பார்ப்போம். இந்த முடிக்கணும்னு இருந்தால் ரொம்ப கஷ்டம். அது நாளைக்கு பார்ப்போம். இயன்ற வரைக்கும் பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் கொஞ்சம் விரைவாக எல்லா விபூதிகளையும் பார்த்து படிப்போம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். 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 ஜெய ஜெய ராம். ஜெய ஜெய ராம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.